வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எஸ் ராஜன் உங்களை இந்த பியூட்டிஃபுல்லான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ட்ரைனிங்கில் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் வெல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ட்ரைனிங் செகண்ட் செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான டாபிக், அதாவது நம்மளுடைய கம்பெனியினுடைய ஆத்ம நிர்பார் பிளான் பற்றின விஷயம். இன்றைக்கி அது ரொம்பவும் சிறப்பாகவும் வராது. ஏன்னா 2ஆம் தேதி அன்றைக்கி நம்மளுடைய என்ன சொல்கிறது, இருதயத்துக்கெல்லாம் வீட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரேட் எம்டி சார் அவர்கள் ஒரு பியூட்டிஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், அது மாத்திரம் இல்லை, இது எவ்வளவு சிறப்பாக இருக்குது. அதாவது நான் எப்போவுமே நம்மளுடைய பிளான் சொல்லும்போது நான் சொல்லுவேன், இது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற பிளான் சொல்லுவேன். இந்த பரிணாம வளர்ச்சி 2004 ஆரம்பித்து 2020 இன்னொரு பரிணாம வளர்ச்சி பெற்று இப்போ 2021 இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருக்கு. சம்திங் வெரி 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 எக்ஸைட்டட். அடுத்தது லோயர் லெவல் பீப்புள் ஃப்ரம் தி பிரான்ச். ஏன்னா எப்பவுமே பாலி சார் சொல்லுவார், பிரான்ச் டைரக்டராக இருந்து அக்கறந்து மேலே போகிறது தான் அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் கோயிங் டு பி அ ரியல் திங். ஸோ அவங்களுக்கு இந்த பிரான்ச், சில்வர், கோல்டு இவர்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் சம்திங், அதாவது நம்ம பண்ண உழைப்பு என்றைக்கும் வீணாகக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த ஜூன் 2ஆம் தேதி அன்றைக்கி நம்ம கிரேட் எம்டி பண்ணியிருக்காரு. ஸோ கோடி தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அதை உள்ள பார்ப்போம். அது பார்க்கும்போதே அந்த பரிணாம வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே நம்ம அனலைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்மளுடைய, அதாவது நம்ம எல்லாருமே, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நிறுவனத்தை பார்க்கும்போது முக்கால்வாசி பேர் முதல்ல பார்க்குறது பிளான் தான், வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க, பிளான் தான் பார்ப்பாங்க. பிளான் மாத்திரம் சிறப்பாக இருந்து பத்தாது, மற்ற எல்லாமும் சேர்ந்து சிறப்பாக இருந்தால் தான் அது நமக்கு கரெக்டாக உகந்ததாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகுனா, பிளான் சிறப்பாக இருக்கும், மற்றதெல்லாம் சரியில்லைன்னா பாதியிலே போய் எங்கேயோ போய் செவுத்தில் போய் முட்டி நிற்கிற மாதிரி அது போய் முட்டி நின்றுடும். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கனாக்கா, ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும், அந்த 6 விஷயம், மேனேஜ்மெண்ட்டு, கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸு, கம்பெனியுடைய பிளானு, கம்பெனியில் இருக்கக்கூடிய பே அவுட்டு, கம்பெனியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆகிய இந்த 5+ நம்ம டீம், இதெல்லாம் சேர்ந்து ஒழுங்கு பார்க்கும்போது வி ஆர் இன்டு சம்திங் ஆல்வேஸ் பெஸ்ட், தி பெஸ்ட். ஒவ்வொரு இதுலேயும் பெஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது பிளான்லேயும் வி ஆர் பெஸ்ட். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு காமிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ரொம்ப டீட்டெயிலாகவும் போகிறேன், பட் நேரம் இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். இல்லாட்டி வி வில் ஹேவ் இட் ஆன் ஒன் மோர் டே ஆல்சோ, நோ ப்ராப்ளம். பட் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கிளியராக எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சந்தேகங்களை நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் அப்ளைன்ற கேளுங்க. கடைசி வரைக்கும் என்னோட வரைக்கும் வாங்க, உங்கள் அப்ளைன் மூலிமா we can clarify all your doubts. கரெக்டுங்களா? ஸோ பிளான் அப்படிங்கிறது, காம்பன்சேஷன் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒவ்வொன்றா நம்ம எடுத்துகிட்டு போவோம். ரைட் ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு விநியோகஸ்தர் இந்த நிறுவனத்தில் இணையும் போது அவருடைய உழைப்புக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம். ஃபைன். இப்போ நிறைய பேருக்கு ஈவன் தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம், நான் யாரையும் தவறுதலாக சொல்ல, பிகாஸ் அது என்ன சொல்கிறது, அது இன்னும் ஊடுருவி பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் வரல நிறைய பேருக்கு, இன்க்ளூடிங் லீடர்ஸ் கூட. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்காது. அதாவது என்னென்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா, வெளியே பொருள் வாங்கிட்டு இருக்கோம், அந்த பொருள் வாங்குகிற விலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55% 60% விளம்பரங்களுக்கும் இதுக்கும் போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பொருட்கள் நேரடியாக உற்பத்தியாளர்கிட்டேருந்து வாடிக்கையாளர்கிட்ட வருவதனால இந்த பணம் அப்படியே மிச்சமாகி நமக்கு வருது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்று நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் பதிலும் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு அது தெரியல, இன்னும் கூட தெரியல. இப்போ அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், ஏன்னா அதுங்கிறது ஆரம்பிக்கிறது காம்பன்சேஷன் பிளான். பேசிக் அங்கே தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்ன கேட்பாங்கன்னா, சரி சார், ஓகே ஃபைன், நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூ, பிவி, அப்புறம் வந்தோம்னா ப்ராடக்ட் வாங்கினோம்னா இந்த ஆஃபர் அது இது கொடுத்து இப்படிலாம் கொடுக்குறதுக்கு டோட்டலாக எவ்வளவு சேவ் ஆகுதோ, கரெக்டுங்களா? எவ்வளவு டோட்டலாக சேவ் ஆகுதோ, ஃப்ரம் தி மேனுஃபேக்சரர்லேருந்து ஒரு கன்சியூமர்கிட்ட வருவதற்கு எவ்வளவு பணம் சேவ் ஆகுதோ அதை அப்படியே அந்த கன்சியூமர் கொடுத்துட வேண்டியதானே.
ஏன் சார் இப்படி சுற்றி வளைச்சி மூக்க தொடறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு ஆஃபரு, அப்புறம் எதுக்கு பிவி, நீ எவ்வளோ பண்ண நான் எவ்வளோ பண்ண, நேரடியாகவே அவனுக்கு கொடுத்துடலாமே. அப்படியே ஒரு உதாரணத்திற்கு நமக்கு சொல்லுவோம், பே அவுட்டு சொல்லுவோம், 100 ரூபாய்க்கு 36 ரூபா இந்த நிறுவனம் பே அவுட்டாக விளங்குது. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரக்கூடிய போனஸ்களுடைய டோட்டல் வந்து ஒரு 100 ரூபா வெளில வந்ததுன்னா 36 ரூபாய் விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் வரக்கூடிய போனஸாக மாறுது அப்படின்னு சொல்லுவோம். அவன் கேட்குறது, இந்த 36 ரூபா எனக்கே கொடுத்துறேன், எதுக்கு, நல்லா இருக்கா இல்லையா, இதுக்கு பதில் இருக்கா பாருங்க. ஃபைன், உண்மைதான். 36 ரூபா நான் கொடுத்துட்டா நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு மாதத்திற்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னாக்கா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், 2000 ரூபாய்க்கு வாங்கலாம், ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கலாம், மேக்ஸிமம் 5000 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்போது 100 ரூபாய்க்கு 36 ரூபானா 1000 ரூபாய்க்கு 360 ரூபாய். 5000 ரூபாய்க்கு எவ்வளோ மிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா மிஞ்சுது. சூப்பர் இல்லைங்களா? இப்போ நானே ஃபுல்லாக 1500 ரூபா எனக்கு மிஞ்சுனா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எதுக்கு நான் இதை பற்றிலாம் பேச போகிறேன், கரெக்டானா? ஃபைன் சார். அண்ட் இது மாதிரி இந்த இடத்துல வாங்கிறதுனால நமக்கு இது மாதிரி ஒரு 36% நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா எல்லோரும் வந்து வாங்கிடுவாங்க, கரெக்டானா? அப்போ நிறுவனத்தினுடைய பொருள்களும் சூப்பராக விற்றுரும், அவங்களுக்கும் பிஸ்னஸ் நடந்துடும், கரெக்டானா? இப்போது 5000 ரூபாயில் நம்ம எவ்வளோ மிச்சப்படுத்துகிறோங்க, மாதம் 1500 ரூபா மிச்சப்படுத்துகிறோம். இந்த 1500 ரூபா மிச்சப்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கை தான் மாறுமா கொஞ்சம் பாருங்கள். நம்ம வாங்குகிறோம் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம தான் சொல்லுவோம், நீங்கள் வாங்கினப்பா 1500 ரூபா எனக்கு மிச்சமாகுது, நீ வாங்குப்பா, அவனும் வாங்குவான், அவனுக்கு 1500 ரூபா மிச்சமாயிடுச்சு. அதே மாதிரி அவனும் சொல்லுவான். அது மாதிரி 10 பேர் நம்ம மூலிமா ஒரு 100 பேர் 120 பேர் இப்போ சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கம்பெனிக்கு வியாபாரம் நடந்துடும், கம்பெனிக்கு லாபம் வந்துடும். நம்மளில் யாருக்காவது வாழ்க்கை மாறுமா? புரிஞ்சுதா? அப்போது இது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முறையாக மாறணும் அப்படின்னா நேரடியாக அப்படியே ஒருத்தருக்கே கொடுத்ததுனால பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. திருப்பியும் நாம் என்ன இருப்போம், திருப்பியும் அதே லெவலில் தான் இருக்க போகிறோம். இது எப்படி கொடுத்துக்கிறது இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த 36 ரூபாயை எப்படி கொடுக்குறது? சில பேர் 25 ரூபா கொடுப்பாங்க, சில பேர் 30 ரூபா, அது அப்புறம் பேசுவோம். அதை பற்றி நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க, அந்த அமௌண்ட்டை எப்படி கொடுக்கலாம், புரியுதுங்களா? இதுதான் காம்பன்சேஷன் பிளான். இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு, இதுதான் பேசிக்லேருந்து வருது, கரெக்டுங்களா? இதுக்கு வந்து நமக்கு காலங்காலம் என்ன ஆகுது, விலைவாசி ஏறுது. அதே மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு நாடு இல்லை, அது பல நாடுகளுக்கு விஸ்தரிக்கப்படவும். அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் அங்கே இருக்கக்கூடிய கரன்சி ரேட் வேறு. அப்போ அங்கே போட உழைப்பு, இங்கே போடுற உழைப்பு, அப்போ என்ன கொடுக்குறது? அப்போ இன்றைக்கி கொடுத்துருக்கோம் 2025 பணவீக்கம் ஆயிடுச்சு. அப்போ அதற்கு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் பிவிபிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் நிறைய பேருக்கு பெரிய லீடர்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த நேரத்தில் போய் கேட்டு பாருங்கள், இந்த வாட் இஸ் தட்ஸ் பிவிபிவினா ஒரு பிவிக்கு இப்போ இவ்வளோ இதுப்பா, ஒரு பிவி பண்ணோம்னா இன்ட்டு இவ்வளோ போட்டால் இவ்வளோ ரூபாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன்ப்பா வச்சுருக்காங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியாதுங்க. இப்போ சொல்கிறேன், இந்த பிவி அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியினுடைய அளவுகோல். நம்ம எவ்வளோ முயற்சி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும், எனக்கு ஒரு ஈட்டுத்தொகை கொடுக்கணும்னா நான் என்ன முயற்சி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி ஈட்டுத்தொகை. நாளைக்கு இன்னொரு முயற்சி போடுவேன், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கணும் இல்லை, ஒரு ஃபார்முலா இருக்கணும் இல்லை. அப்போ அந்த நான் எவ்வளவு முயற்சி போடுறேங்கிற ஒரு அளவுகோல் வேணும். அந்த அளவுகோல் தான் இந்த பிவிங்கிற விஷயம், பாயிண்ட் வேல்யூ. இந்த பிவி காலங்காலத்திற்கும் சரி நாட்டுக்கும் சரி மாறவே மாறாது. ஒரு உதாரணத்துக்கு ஸ்பிருன்னு எடுத்துட்டிங்கன்னா, துபாயில் போய் ஒரு ஸ்பிருன்லாம் வாங்கினாலும் இதே பிவி தான், நம்ம நாட்டில் வாங்கினாலும் ஒரே பிவி தான், ஓமன் நாட்டில் போய் வாங்கினாலும் ஒரே பிவி தான், பங்களாதேஷ் நாட்டில் போய் வாங்கினாலும் ஒரே பிவி தான். அப்போ அங்கே முயற்சி, ஒரு ஸ்பிருன்லாம் வாங்குவதற்கு நான் போடக்கூடிய முயற்சி ஒன்றே தான். இப்போ வருமானம், இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறாங்க, ஒரு பிவி = 18 பிவி. 18 பிவிங்கிறது ரூபாய் கணக்கு, இந்திய ரூபாய். பிவி அப்படிங்கிறது இந்திய ரூபாய், புரியுதுங்களா? அதே ஒரு பங்களாதேஷில் போனீங்கன்னா 1:36-40. அதே ஓமனில், துபாயில், சவுதியில் 1:28. அப்போ அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி கரன்சி மாறுது. அப்போ வேற ஒரு நாளைக்கு கானாவில் திறக்க போகிறாங்க, கரன்சி மாறும். பிலிப்பைன்ஸில் திறக்க போகிறாங்க, கானம் மாறும். நாளைக்கு யூரோப்பில் எங்கேயோ திறக்க போகிறாங்க, இன்னும் மாறும். அப்போ அதை கணக்கிடக்கூடிய ஒரு விஷயந்தான் பிவி பிவி ரேஷியோ. இது புரிஞ்சிருச்சுங்களா?
புரியுதுங்களா? காம்பன்சேஷன் பிளான் இப்போ எப்படி உனக்கு கொடுக்கணும்? அப்போ உன்னுடைய முயற்சியை அளவு பண்ணணும். அது அளவு பண்ணக்கூடிய இருக்கிறது தான் பிவி பிவி. இப்போ இதில் கொடுக்கறதுல 2 வகையான காம்பன்சேஷன் பிளான்ஸ் இருக்குது. ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம், இன்னொன்று போனஸ் சிஸ்டம். இந்த ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம்னா என்ன, போனஸ் சிஸ்டம்னா என்ன? ஒரு நிமிஷம், என்னுடைய இந்த ஸ்க்ரீனுக்கு வரல. இப்போ ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் என்ன, போனஸ் சிஸ்டம் என்ன? இன்றைக்கும் 2 சிஸ்டத்துலேயும் இருக்கிறது இருக்குது. போனஸ் சிஸ்டத்தில் நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. இன்னும் ஸ்டில் தேர் ஆர் டாப் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் இன்னும் ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம் பண்ணுறவங்களும் இன்னும் இருக்கிறார்கள். ஃபைன். ஹோல்சேல் டிஸ்கவுண்ட்ங்கிறது என்ன, போனஸ் சிஸ்டம். ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாரும் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விநியோகஸ்தர்களுமே நேரடியாக நிறுவனத்தினுடைய இதில் போய் பொருளை வாங்க முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே போன, ஒரு கெப்பாசிட்டிக்கு மேலே ஒரு லெவலை தாண்டிய தலைவர்கள் தான் நேரடியாக நிறுவனத்தில் வாங்கலாம். ஸோ மற்றவர்கள் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த செகண்ட் தேர்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸ் அந்த முதல் லெவல் லீடர்ஸ்ட்டு தான் வாங்கணும். 4th லெவல் 5th லெவல் 6th லெவல் அந்த செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்கிட்ட தான் போய் வாங்கணும். இப்படி பொருள்களை வாங்குவதற்கு பேர் ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம்னு பேர். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன, அது இப்போ நேரடியாக அந்த டாப் லீடர்ஷிப் போய் கம்பெனியில் வாங்கும்போது அவருக்கு வரக்கூடிய டிஸ்கவுண்ட் வெரி ஹியூஜ். அப்போது அவர்கிட்ட இவருக்கு கொடுக்குறது டிஸ்கவுண்ட் அதோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இவருக்கு டிஸ்கவுண்ட் கம்மியாக, ஆனால் என்னுடைய விலையில் நான் கொஞ்சம் ஜாஸ்தி, நான் வாங்கின விலையோட கொஞ்சம் ஜாஸ்தி. இப்படி போகக்கூடியது ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். ரெண்டுலேயுமே அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா அதனால தான் நிறைய நிறுவனங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னும் சில நிறுவனங்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் ஒன் இன்ஹெரண்ட் அட்வான்டேஜ் அவைலபிள் இன் ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். ஓகே, இன்ஹெரண்ட் அப்படிங்கிறது அதுலேயே இருக்கக்கூடிய, அதனால் அந்த அந்த போனஸ் சிஸ்டத்திலேயே அதுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அட்வான்டேஜ் நிறுவனங்களுக்கு. அதனால் நிறைய நிறுவனங்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யார் வாங்கலாம்? ஹையர் லெவல் லீடர்ஸ் தான் போய் வாங்கலாம். அந்த ஹையர் லெவல் லீடர்ஸுக்கு எப்படி கணக்கிப்பாங்க? ஒரு லெவல், ஒரு ரேங்க், ஒரு லெவலுக்கு வந்தாக்கா உனக்கு நீ வாங்கலாம்ப்பா தான் சொல்லுவாங்க. அப்படி தான் வச்சுருக்க முடியும் இல்லைங்களா? ஃபைன். அப்போது அந்த லெவல் எப்படி அடையலாம்? முதல் வழி, ஃபண்டமெண்டல் வழி, நல்ல டீமை டெவலப் பண்ணலாம். டீமை டெவலப் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். பிஸ்னஸை டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல் வரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிடச்சிடும். இது முதல் வழி. ரெண்டாவது வழி என்ன? நார்மலாக நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கூடாது, நான் ஒரு சின்ன வார்த்தை யூஸ் பண்ணுவேன். ஒரு அரக்கருக்கங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, என்ன பண்ணுவாங்க? லெவலை பர்ச்சேசிங்னு என்ன அர்த்தம்? டீம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நமக்கு அது தேவையும் கிடையாது. அந்த லெவல் போகணுங்கிறதுக்காக பொருள்களை நிறைய வாங்கிறது, பம்பிங் இன் மணி. ஏன்னா இன்றைக்கே பாருங்கள், நீங்கள் போய் ஒரு ஜாயின் பண்ணும்போது நான் ஸ்டாக் பாயிண்ட் எடுக்கலாமான்னு தான் கேட்பேன். டீமே இருக்காது. அப்போ எதுக்கு அவங்க ஸ்டாக் பாயிண்ட்டு தெரியாது, அது சொன்னாலும் புரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? முக்கால்வாசி பேர் அந்த லெவல் எப்படி அடைவாங்க? பணத்தை போட்டு அந்த லெவலை போய் அடைஞ்சு தான் பண்ணும். அப்போ பணம் போட்டாச்சு. அப்போ பணம் போட்டாச்சுன்னு அர்த்தம் பணம் டெட் லாக் ஆகிடுச்சு, பணத்தினுடைய அந்த லிக்விடிட்டி போயிடுச்சு. சரி, இப்போ எனக்கு டீம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்? விநியோகம் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அது ரொட்டேஷனில் வரும். இப்போ என்கிட்ட டீமே இல்லையா, அப்போ அது ப்ராடக்ட் மூவ் ஆகாது. அப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெட் கேபிட்டல், இறந்த ஒரு முதலீடு மாதிரி அது கிடக்கும். இப்போ நான் அதை வந்து லிக்விடாக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இது வித்தாகணும். ஃபைன். இப்போ நான் எவ்வளோ, இப்போ 100 ரூபா உள்ள பொருளை நான் 40 ரூபா டிஸ்கவுண்ட் 60 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். ஸோ எங்கிட்டேருந்து என்னுடைய செகண்ட் லெவல் லீடர்ஸ் எவ்வளோ கூட வாங்கியிருப்பாங்க? 70 ரூபாயோ 75 ரூபாய்க்கோ வாங்கியிருப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த 70 ரூபா 75 ரூபாய்க்கோ வாங்கின லீடர்ஸ்லேருந்து அடுத்த கிட்ட லீடர்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? 80 ரூபாய்க்கோ 85 ரூபாய்க்கோ வாங்கியிருப்பாங்க. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இங்கே 3 பேருக்குமே வாடிக்கையாளர் ஒன்று தான். கரெக்டா? அப்போது இந்த வாடிக்கையாளர் வந்து அந்த பொருள் வேணும். அப்போ பொருள் வேணுங்கும் போது யார் டிஸ்கவுண்ட் ஜாஸ்தி கொடுப்பாங்க? ஆட்டோமேட்டிக் ஹையர் லெவல். அப்போ இந்த ஹையர் லெவலில் யாரோட போய் போட்டி போடுறாரு? அவருடைய டீமில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரோடைய போட்டி போட ஆரம்பிச்சிருவார்.
இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பெரிய அட்வான்டேஜ் நிறுவனத்தினுடைய சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போகும். ஏன்னா நிறுவனமே எத்தனை பேருடைய கணக்கு வழக்கில் டீட் பண்ணணும்? ஒன்லி டாப் லீடர்ஷிப்புங்கிறது கம்மி. புரிஞ்சுங்களா? அது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஸோ அந்த சேஃப்டி மெஷர்ஸு, அந்த செக்யூரிட்டி, அதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ இதன் காரணமாக தான் நிறைய நிறுவனங்கள் இந்த ஹோல்சேல் டிஸ்கவுண்ட்டில் இருக்காங்க. இது ஹோல்சேல் டிஸ்கவுண்ட். அடுத்தது போனஸ் சிஸ்டம். இதுதான் இன்றைக்கி 100 நிறுவனங்கள் இருக்காங்கன்னா ஒரு 90% நிறுவனங்கள் இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த போனஸ் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யாராக இருந்தாலும் சரி, கம்பெனி ஆரம்பிக்கும் போது சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இப்போ சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கம்பெனியே அதிக லெவலில் லீடர்ஷிப் அட்டைன் பண்ணவராக இருந்தாலும் சரி, தான் யாராக இருந்தாலும் எல்லாரும் நிறுவனத்துக்கிட்ட இருந்தால், நிறுவனத்தினுடைய பிரான்ச் ஆஃபீஸோ, நிறுவனத்தினுடைய பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தோ தான் வாங்க முடியும். எல்லாருக்கும் ஒரே விலை தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறுவனத்தை எடுத்துக்கிட்டால் சித்தார்த்துக்கும் ஒரே விலை தான், எனக்கும் ஒரே விலை தான். இன்றைக்கி ஒருத்தர் சேர்ந்தாருன்னா அவருக்கும் ஸ்பெல்லுனா ஒரே விலை தான். ஆனால் எப்படி போனஸ் கால்குலேட் பண்ணுவாங்க? நம்ம எவ்வளோ அந்த பாயிண்ட் வச்சு எவ்வளோ எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு கால்குலேஷன் முறைப்படி நமக்கு போனஸ் வழங்குவாங்க. இது புரிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் என்ன? போட்டி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை நடக்கும். ஏன்னா அவர் வாங்கினாலும் நான் வாங்கினாலும் எனக்கு தான் பாயிண்ட் வரப்போகுது. அப்போ அவரே வாங்க வைப்பேன், அவரையும் வளர்த்து விடுவேன். அதனால் எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறுவனத்திற்கு சிஸ்டம் பாருங்கள். இந்த நிறுவனம் 2004 ஆரம்பிக்கும் போது 6 பேரோடு ஆரம்பித்தாங்க. நான் 2009 இணையும் போது 3.5 லட்சமாக மாறிச்சு. எவ்வளோங்க? 3.5 லட்சமாக மாறிச்சு 2009. இன்றைக்கி 12 வருடங்கள் கழித்து அது 2.25 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. இன்னொரு 4 வருஷத்தில், ஜஸ்ட் 2-3 இயர்ஸில், ரொம்பலாம் இல்லை, 2 வருஷத்தில் 10 கோடியை தாண்டுமா தாண்டாதா? அப்போது இவ்வளோ பேருடைய டேட்டாவை பாதுகாக்கணும், சரியாக வச்சுக்கணும், கரெக்ட் ஆகக்கூடாது. எதாவது ஒன்று ஆச்சுன்னா எல்லாம் காலி. அப்போ ரொபோஸ்ட் சிஸ்டம் வேணும். இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் இதுதான் இன்றைக்கி 100% நிறுவனங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நாமும் அதுக்குள்ளே தான் இருக்கோம். புரிஞ்சுங்களா? இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டோம். இப்போ வி ஆர் இன்டு போனஸ் சிஸ்டம். இதான் நான் சொன்ன அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இந்த போனஸ் சிஸ்டத்தில் இப்போ ஆரம்பத்துலேருந்து வருவோம். ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த அவங்களுக்கு நிறுவனம் பிஸ்னஸ் அப்படின்னாலே அங்கே ஒன்று என்ன இருக்கணும்? லாபம் என்று ஒன்று இருக்கணும். கரெக்டானா? ஃபைன், லாபம் இருக்கணும். இப்போது எப்படி இந்த பிளான் பரிணாம வளர்ச்சி பெறுகிறது அப்படிங்கிறது இதை வச்சு தான். கம்பெனிக்கு லாபம் வரணும், அதே சமயத்தில் கம்பெனிக்கு லாபம் தரக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபம் போகணும், அவர்களும் உற்சாகமாக இன்னும் நல்லா வேலை செய்யணும். அப்போ அவங்களும் இன்னும் உற்சாகமாக வேலை செஞ்சால் இன்னும் நிறைய வியாபாரமாகும், இன்னும் நிறைய வியாபாரமாகும் கம்பெனிக்கெல்லாம். புரியுதுங்களா? இப்படி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அது சரியாக போகும். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி ஃப்ரிக்ஷன், ஒரு இடர்பாடு இருக்குது அப்படின்னா அது களைவது. அப்போ அந்த களைகிறதுக்கு பேர் தான் பரிணாம வளர்ச்சி. இது புரிஞ்சிருச்சா? ஃபைன். இப்போ அப்படி முதல்ல ஆரம்பித்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல உங்களுக்கு அதான் சொன்னேன், பேசிக்லேருந்து போகிறேன். இப்போ ஆளுக்கு உள்ளே வர போகிறாங்க. இப்போ என்னுடைய இதை காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஒயிட் போர்டை காமிக்கிறேன். ஐ எம் ஷோயிங் யூ தி ஒயிட் போர்டு. இந்த ஒயிட் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் சேர்ந்திருக்கேன் யூ. ஐ ஹவ் ஸ்பான்சர்ட் ஏ. ஏ பி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பி இஸ் டூயிங் சம் பிஸ்னஸ், ஒரு 10,000 ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ பி பண்ணுற இந்த பிஸ்னஸ்க்கு ஏக்கோ உங்களுக்கோ அதுலேருந்து வருமானம் தர முடியுமா? யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க ஏவை. இவரை ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. இவரை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நீங்களும் போய் இவருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. அப்போ இவர் 10,000 பண்ணும்போது இந்த 10,000 உங்களுக்கும் வருமானம் தர முடியுமானாக்கா தரலாம் அப்படின்னு முடிவு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மேலேயும் ஆளுங்க இருப்பாங்க. மேலே எத்தனை லெவல்? அப்போ அத்தனை லெவலுக்கும் ஒரே தன்னுடைய முயற்சியிலேருந்து தர முடியுமா? தர முடியாது.
இது புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போது வருமானம் தரணும்னா அவர்கள் உழைப்பை கொடுத்தா தான் வருமானம் தர முடியும். இது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அவரவர்கள் யாரோ வா நான் உனக்கு போட்டு கொடுத்துருவேன் உனக்கு அப்படியே போகும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது பண்ணவும் முடியாது. ஏன்னா உனக்கு மேலே எல்லாருக்கும் அது தானே. அப்போ எல்லாருக்கும் அது தானே விரும்புகிறாங்க. எல்லாருமே நான் ஒன்றும் செய்ய வேணாப்பா வீட்டிலே உட்காரப்போ உனக்கு காசு வரும்பா அப்படின்னாக்கா யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? பட் அப்படி தந்துட முடியுமா? அதுதான் கேள்வி. தர முடியாது. அது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. கரெக்டுங்களா? அப்போ நீ என்ன பண்ண அப்படிங்கிறத உங்களை இலக்கு பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல ஆரம்பித்த ஒரு சிஸ்டம் தான் நம்மளுடைய பைனரி சிஸ்டம். இப்போ நான் பைனரி சிஸ்டத்துக்குள்ளே போகிறேன். பைனரி சிஸ்டம்ங்கிறது என்ன? நம்ம அந்த வாய்ப்புல வரோம். we are sponsoring 2 people, A and B. அந்த AB 2 பேரை ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கு பேர் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எப்படி கனெக்ட் பண்ணுறது? அங்கே தான் வருது சார் பேர் மேட்சிங். புரிஞ்சிருச்சுங்களா? ஃபைன், ஓகே. இப்போ இந்த பேர் மேட்சிங்கை உங்களுக்கு திருப்பி அந்த ஒயிட் போர்டு இதை வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பைனரி கம்பெனியில் நான் இப்போ எது எடுத்துக்கிறேன்னா இன்சூரன்ஸ் பைனரி கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது, அதை நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் காமிக்கும்போது உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக புரியும். பிகாஸ் அங்கே அந்த நிறுவனத்திற்கு எவ்வளவு லாபம் எங்கேருந்து போகுது அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக பார்த்து சொல்ல முடியும். அதை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியும், ஏன் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் கிளியராக விளக்க முடியும் என்னால். அதுக்காக ஸோ அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் நம்ம சேர்றோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா அந்த இன்சூரன்ஸில் ஒரு வருட ப்ரீமியம் ஒன்று வாங்கணும். அந்த ப்ரீமியம் எவ்வளோ சொல்லியிருப்பாங்கன்னா மேபி ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் இன்சூரன்ஸாக இருக்கலாம். அதுக்கு வருடத்திற்கு 10,000 ரூபா ப்ரீமியமாக இருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ வருடத்திற்கு ஒரு வருட ப்ரீமியம் 10,000 ரூபா கொடுக்கும்போது நம்ம இணைகிறோம். 10,000 ரூபா கொடுக்கும்போது இணைகிறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், 2 பேர் A அண்ட் B 2 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பேர் 10,000 கொடுத்துருப்பாங்க. இப்போ வராது. எப்போ நமக்கு கமிஷன் வரும்னா இந்த A-Bயில் 2ல் யாரோ ஒருவர் ஒரு வால் போடும்போது, இது டெய்ல்னு சொல்லுவாங்க. ஒன்றா Aல இருக்கலாம் அல்லது Bயில் இருக்கலாம். அப்போ 4வது நபர் வரணும், B1. அப்போ இங்கே 10,000 ரூபா. இப்போ தான் நமக்கு கமிஷன் வரும். இப்போ எப்போ கமிஷன் வரும், நம்ம 10,000 ரூபா கட்டியிருக்கணும், A ஒரு 10,000 ரூபா தனியாக, B ஒரு 10,000 ரூபா தனியாக, அப்புறம் அவருக்கு கீழே ஒருத்தர். அப்போ ஆக 40,000 கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு கமிஷன் வரும். எவ்வளோ கமிஷன் வரும், 750 ரூபாயிலேருந்து நிறுவனம் தகுந்த மாதிரி 750 ரூபாயிலேருந்து 1000 ரூபாக்குள்ளே வரும். சரி, இந்த கமிஷன் எப்படி தராங்க? இந்த நிறுவனம் மேலே இருக்கக்கூடிய கம்பெனி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நெட்வொர்க்குள்ளே வரக்கூடாது. IRDA ரூல்ஸ் படி தே ஆர் நாட் சப்போஸ் டு டூ நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கரெக்டுங்களா? பட் இந்த நிறுவனம் என்னவாக இருக்கும், ஒரு கார்ப்பரேட் ஏஜென்ட்டாக இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு கார்ப்பரேட் ஏஜென்ட்டுகளுக்கு இப்போ இல்லைங்க, அதெல்லாம் போயிடுச்சு, மலையேறி போயாச்சு. கார்ப்பரேட் ஏஜென்ட்டுகளுக்கு முதல் வருட ப்ரீமியத்தில் அவர்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்னா 40% கமிஷன். அப்போ இதெல்லாம் முதல் வருட ப்ரீமியம். அப்போ முதல் வருட ப்ரீமியம் எவ்வளோ போயிருக்கு, 40,000 போயிருக்கு. அப்போ 40% எவ்வளவு, 16,000 ரூபாய் அந்த நிறுவனத்திற்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்திலேருந்து கமிஷனாக போயிருக்கும். அந்த கமிஷன்லேருந்து எடுத்து தான் இதை தரான். இப்போ எவ்வளோ தந்திருக்கான், 750லேருந்து 1000 ரூபா தந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஐயோ இந்த நிறுவனம் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இல்லை, ஏன் இல்லை அப்படின்னாக்கா இப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமாக போட்டு காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஆரம்பிக்குது. A-B, அப்புறம் இவங்க 2 பேர், கரெக்டுங்களா? அப்புறம் இவர் 2 பேர் போடுவார், கரெக்டுங்களா? இவர் 2 பேர், கரெக்டுங்களா? அதே மாதிரி இவர் 2 பேர்,
எதுக்கு இதை போடுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய இது புரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறுவனம் வரும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் போட்டு காமிக்கிறேன். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இப்போது இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போது இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவங்களுக்கு தேண்டியவங்களால் தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. நான் அது வேறு கலர்லேயே போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு என்ட்ரி இல்லை, 9 என்ட்ரி வரைக்கும் போடலாம். இந்த மாதிரி வந்து உட்காந்துப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கீழே தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. அப்போது இவங்க வருமானத்தை எண்ணிக்காத நம்மளால் ஃபஸ்ட்டு பீட் பண்ண முடியுமா? வேற இப்போ நான் இருக்கேன், சித்தார்த் இருக்காரு, சித்தார்த் வருமானத்தினால பீட் பண்ண முடியுமா? முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெட்வொர்க் போட்டேன்னா பண்ண முடியும். என்னுடைய வருமானத்தை கீழே இருக்கவங்க பீட் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும், 100% முடியும். அவங்க நெட்வொர்க் அந்த மாதிரி வளர்ந்தாங்கன்னா மேலே போயிடலாம். நான் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஜாயின் அந்த என்னோடய நெட்வொர்க் தான். இப்போ பாருங்க, இப்படி போடுறதுனால என்னுடைய ஃபுல் ஆரம்பத்தில் வருவேன் இல்லையா? அப்போ ஆரம்பத்தில் நிறுவனத்திற்கு வேண்டியவர்கள் எல்லாம் போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. புரியுதா? அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அங்கே போகிறோம், ஒரு பைனரியில் போகிறோம் அப்படின்னாலே நம்ம யாரோடைய கனவுக்கோ சொல்லுவாங்கள்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரதே வந்து யாரோ ஒரு கனவோ நினைவாக்கிறதுக்கு வரணும். இங்கேயும் வந்து அதை தான் செய்கிறோம். கரெக்ட்? இது ஒன்று. அடுத்தது, இப்போ நான் சொன்ன மாதிரி 1000 ரூபா வருது. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கொள்ளையடிப்பாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நான் அந்த ரெட்டில் போடுற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இந்த பேர் மேட்ச் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகும்போது இவருக்கும் மேட்ச் ஆகும், இங்கே இருக்கிறவருக்கும் மேட்ச் ஆகும், இங்கே இருக்கிறவருக்கு மேட்ச் ஆகும், இங்கே இருக்கிறவருக்கு மேட்ச் ஆகும், இதுக்கு மேலேயும் இருப்பாங்க. அப்போது எல்லாருக்கும் இந்த 1000 ரூபாய் தந்தாகணும். அப்போ எவ்வளோ பேர் தரலாம்? 16 பேர் தரலாம். டக்குன்னு வரும் உங்களுக்கு. இப்போ 16 பேர் 16,000 இதற்கு 16 கொடுத்தாச்சுன்னா அப்போ நிறுவனத்தினுடைய நிர்வாக செலவு, நிறுவனத்து மற்ற செலவுகள், அப்புறம் நிறுவனத்துக்குன்னு ஒரு லாபம். அப்போ 16 பேர் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ எவ்வளோ பேர் கொடுக்கலாம்? 9லேருந்து 10 பேர் தான் கொடுக்க முடியும். பட் 9-10 பேர் தான் இருப்பாங்களா மேலே? இன்னும் கிழக்கில் வரும்போது எவ்வளோ இருக்குமே. அப்போ கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ நிறுவனம் என்ன பண்ணும்? இதெல்லாம் பண்ண வரும்போது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணும்? அங்கே தான் வருது சீலிங். அதுக்கு பேர் கேப்பிங்பாங்க. ஒரு லெவலுக்கு மேலே உங்கள் கமிஷன் போயிடுச்சுன்னா, உங்கள் கமிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கமிஷனை கால்குலேட் பண்ணும்போது 1.5 லட்சம் வருது. சீலிங் 1 லட்சம் அப்படின்னா 1 லட்சத்தை தாண்டிட்டேன், 1.5 லட்சம் வருது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 லட்சம் தான் கிடைக்கும். இது புரிஞ்சிருச்சா? ஃபைன். இப்போ 1 லட்சம், இப்போ சீலிங்கை தாண்டிட்டோம். இப்போ ரெகுலராக சீலிங் தாண்டும். அப்போ இனிமேல் நான் போய் கேன்வஸ் பண்ணுறது, ஆளை இது பண்ணுறது வருது எல்லாம் நடக்குமா? நடக்காது. அப்போது ஒரு பொட்டென்ஷியல் ஆள் இன்னும் கொஞ்சம் அவரை வேலை செய்ய விட்டோம்னா இன்னும் நிறைய இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துகிட்டு வருவார், இன்னும் கம்பெனிக்கு லாபம் கிடைக்கும். பட் அது இல்லை இப்போ. ஸோ அப்போ ஒரு பொட்டென்ஷியல் லீடர் முடக்கப்படுகிறார் ஒன்று. அடுத்து அந்த பொட்டென்ஷியல் லீடர் முடக்கப்பட்டதோடு இனிமேல் நமக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் ஒரு மீட்டிங், கம்பெனி மீட்டிங்கோ, கம்பெனி கூப்பிட்ற எதுக்கும் வர மாட்டார். அவர் பாட்டுக்கு இருப்பார். ஏன்னா எனக்கு வரப்போகுது போகலாம் அப்படின்ட்டுருவார். அப்போ என்ன ஆகும்? அவர் கம்பெனியோட இன்டிஃபரெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருவார். அப்போ கம்பெனியோட இன்டிஃபரெண்ட்டாக மாறும்போது ஒன்றுமே இல்லாமல் லட்சங்களும் 10 லட்சங்களும் கொடுத்துட்ருக்கிறதுக்கு நிறுவனம் இது ஆகுமா? அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த லீடருக்கும் கம்பெனிக்கு இடையே ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையின் முடிவாக கடைசியாக கம்பெனி என்ன பண்ணும்? அந்த தலைவரை நீக்குவார்கள். இது பார்க்கலாம், எல்லா பைனரிலையும் பார்க்கலாம் நீங்கள். அதே நாளாக நிறைய லீடர்கள் அந்த லெவலுக்கு வருவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவாங்க. அப்போ நிறைய வரும்போது நிறைய லீடருக்கு நீக்க முடியாது, கம்பெனியை மூடிடுவாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ்,
1930 20லேருந்து ஆரம்பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் 1930 40லேருந்து பைனரியில் ஓடி இன்னும் வெற்றிகரமாக இருக்குது அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் பைனரியில் இருக்காங்களா, டாப்பில் இருப்பாங்க. ஏன்னா வந்த உடனே டப்புன்னு நிறைய பணம் வரும், எல்லாம் வரும். அந்த லெவல் வரதுக்கு கொஞ்சம் நாள் உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துடும். ஆனால் 2-3 வருஷத்தில் அது சீலிங் வந்துடும், அதுக்கப்புறம் அது நின்று போகும். அப்போ அங்கே போய் நம்ம உழைப்பை போடலாமா? புரியுதுங்களா? அதனால தான் அந்த முறை இதாகலை. பிகாஸ் அந்த முறையில் நிறைய இது இருக்குது. ரொம்ப ஈஸி டு எக்ஸ்பிளைன், சாஃப்ட்வேர் வந்து ஈஸி, எல்லாம் ஈஸி. பட் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. அப்போ நிறுவனமும் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. இப்போ இந்த 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 வருஷம் டாப்பில் இருக்காங்க யாரோ ஒரு நிறுவனங்களாம், ஒரு 4 வருடங்கள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் அங்கே இருக்காது, டாப்பில் இருக்காது, அந்த நிறுவனமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 2006-7 ஒரு நிறுவனம் இங்கே உருவாச்சு. 2002-2003. 2004 உலகத்தினுடைய டாப் பொசிஷனை போய் பிடிச்சது. ஒலிம்பிக் கேம்ஸுக்கு அவங்களுடைய பொருள்களை ஸ்பான்சர் கூட பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிறுவனமே இல்லை. புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் எதை வச்சு உங்களுக்கு இன்கம் கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ செஞ்சீங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க? லெஃப்ட் ரைட். புரியுதுங்களா? இந்த பேர் மேட்ச் ஆகணும். நார்மலாக ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், இன்றைக்கி இதை நல்லா மனசுக்குள்ளே போட்டுக்கோங்க. இன்றைக்கி ஒரு 100 நிறுவனங்கள் 100 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னாக்கா, அதில் ஒரு 1000 லீடர்ஸ் இருக்கிறதாக வச்சுக்கோங்க. இந்த 1000 லீடருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கும் இல்லைங்களா? இந்த நெட்வொர்க்கை போய் பார்த்தோம்னா இந்த 1000 லீடரில் ஒரு 850லேருந்து 900 லீடர்ஸ்க்கு, எல்லாருக்கும் நான் சொல்லலை, 850லேருந்து 900 லீடர்ஸ்க்கு எப்படி இருக்கும் நெட்வொர்க் அப்படின்னாக்கா, ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது எப்படிங்க, இதுதான் நெட்வொர்க். இது மாதிரி 5-6 பிரான்ச் இருக்கும் இல்லைங்களா? இந்த 800-900 லீடர்ஸ்க்கு ஒரு டீம்லேருந்து தான் 60% மேலே வால்யூம் வரும். அதாவது இது வந்து நடைமுறையாக 100 வருடங்களாக நடைமுறையாகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒன்றும் மாற்ற போகிறதில்ல, புரிஞ்சுக்கோங்க. நார்மலாக ஒரு லெக்கு தான், ஒரு இதில் இருந்தால் அதுக்கு பேர் தான் மதர் டீம் சொல்லுவாங்க, மதர் லெக்குன்னு சொல்லுவாங்க, ஆர் மதர் டீம். அங்கிருந்து தான் டோட்டல் வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 வால்யூம் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். 1,00,000 வால்யூம் பண்ணுறாங்கன்னா அந்த 1,00,000 வால்யூமில் மினிமம் 60,000க்கு மேலே வால்யூம் தரக்கூடியது ஒரு லெக்லேருந்து வரும். ஸோ 40,000 தான் அதர் லெக்லேருந்து வரும். இன்னும் சொல்லப்போனால் இதில் இந்த 900-800 நிறுவனங்களில் ஒரு 600-700 நிறுவனங்களுக்கு 80,000-85,000 ஒரு லெக்கம் ஆகும். புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் நடைமுறை, எங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும். அப்போது நமக்கு எப்படி வரும் ஒரு டீம்? நல்லா அதாவது பாருங்கள், உங்களுக்கு வந்து பைனரியில் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு பவர் லைன் நாங்கள் போட்டு தரோம். ஒரு பவர் லைன் போட்டு தரோம்னு என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? நீங்கள் உங்களை வந்து இங்கே ஸ்பான்சர் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? இந்த லெஃப்ட் லைன் ஃபுல்லாக போயிட்டுருக்கும், இது ஒரு பவர் லைன், கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் இங்கே லெஃப்ட் ரைட்டு போடணும். நீங்கள் போடக்கூடிய இந்த லெஃப்ட் ரைட், இந்த இது திஸ் இஸ் ரைட்டு. இப்படி தான் அவங்க போட்டு போவாங்க. இந்த லைன் வந்து பவர்ஃபுல்லாக இறங்கிட்டு போயிட்டுருக்கோம், ஏன்னா அவருடைய பவர் லைன் இது. அப்போ நீங்கள் இதை மேட்ச் பண்ணணும், இந்த இடத்துல மேட்ச் பண்ணணும். நீங்கள் இதை இந்த லெக்கில் நீங்கள் மேட்ச் பண்ணணும். நீங்கள் எவ்வளவு மேட்ச் பண்ணுறீங்களோ அந்த, ஃபார் எக்ஸாம்பிள் இது 1,00,000 PV போயிருக்கு, நீங்கள் ஒரு 15,000 தான் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 15,000க்கு தான் உங்களுக்கு வருமானம் வரும். இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அப்படி நார்மலாக இவ்வளோ தான் வருது அப்படின்னாக்கா இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. அப்போ உன்னோட ஈவன் தான் ஒரு டீம் நல்லா போயிட்டு இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே உன்னால் பண்ண முடியலங்கும் போது நீ என்ன ஆவ, ஃப்ரஸ்ட்ரேட் ஆவ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லெவலுக்கு மேலே கொடுக்க முடியாது. இந்த 2 இதனால் இந்த இது கைவிடப்பட்டது. இதை கைவிடப்பட்டு என்ன பண்ணாங்க, அடுத்தது என்ன போனாங்க, they went to one thing called as மேட்ரிக்ஸ் பிளான். மேட்ரிக்ஸ் பிளானுங்கிறது என்ன, 2 பேர் வேண்டாம்யா, 4 பேரை ஸ்பான்சர் பண்ணு, நான் உனக்கு 4 டெப்த், இது மாதிரி 4 டெப்த்லேருந்து உனக்கு ஃபுல்லாக பணம் தரேன். அது வந்து 4 மேட்ரிக்ஸ். இன்னொன்று என்ன சொல்லுவான், 5 மேட்ரிக்ஸ், 5 விட்த்து 5 டெப்த். புரியுதுங்களா? முதல்ல 2 இருந்தது, இப்போ என்னாச்சு 3 3 4 4 5 5 6. இதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் பிளான். இதுலேயும் விட்த்லேயும் ஒரு லிமிட் இருக்குது, டெப்த்லேயும் ஒரு லிமிட் இருக்குது. அப்போ ஒரு பொட்டென்ஷியலாக நல்லா பண்ணுங்கிறவருக்கு திருப்பி லிமிட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் யூனி லெவல் பிளான். பார்த்துக்கோங்க, இதுதான் யூனி லெவல் பிளான். யூனி லெவல் பிளானுங்கிறது என்ன அப்படின்னாக்கா, வித்தில் நோ லிமிட். எவ்வளோ பேர் போடலாம், 100 1000 10,000, இன்ஃபினிட்டி இஸ் த லிமிட். ஆனால் கம்பெனி என்ன சொல்லும், இவ்வளோ டெப்த்தில் தான் உனக்கு பணம் தருவேன், இவ்வளோ டெப்த்துக்கு மேலே நான் பணம் தர மாட்டேன் அப்படிங்கும். ஸோ இதற்கு பேர் தான் யூனி லெவல். இப்போது இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூனி லெவல் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய கர்சரில் இதை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், லேசர் வச்சு காமிக்கிறேன். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7, லெவல் 8, லெவல் 9. லெவல் கீழே போக போக, இங்கே பாருங்கள், இந்த லெவல் போக கீழே போக போக என்ன நடந்துகிட்ருக்கு, பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கம்மியாகிட்டே இருக்கு. ஏன் கம்மியாகிட்டு இருக்கு, லெவல் 1 5 பேர்னா லெவல் 2 எவ்வளோ பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. லெவல் 3ல் 125 பேர் இருப்பாங்க. லெவல் 4ல் 625 பேர் இருப்பாங்க. அப்போ அதிக கமிஷன் கீழே போக போக என்ன ஆகணும், குறைஞ்சி தான் ஆகணும். புரியுதுங்களா? ஏன் குறையுதுங்கிறதுக்கு புரியுதுதா? இவ்வளோ விளக்கமெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ இங்கே லெவல் போக கீழே போக 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 உங்களுடைய பர்சன்டேஜ் கமிஷன் குறையுது. ஸோ இதில் என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒயிட் போர்டுக்கு போயிடுவோம். இங்கே வந்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேங்க. இப்போ நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள், இதுதான் ஃபஸ்ட்டு டெப்த்து, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்துன்னு வச்சுப்போம். நார்மலாக உங்களுக்கே தெரியும், உங்களுடைய நெட்வொர்க்லேயும் சரி, பக்கத்தில் யார் உங்களுடைய அப்ளைனோட நெட்வொர்க்கு யார், அது உங்களுடைய நெட்வொர்க்ஸ்லேயே பார்க்கலாம். நீங்கள் யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்க ஆக்டிவாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க ஆக்டிவாக இருப்பாங்களாங்க தெரியாது. ஒரு 5 டெப்த்து 6 டெப்த்து 7 டெப்த்துக்கெல்லாம் கீழே போனதுக்கப்புறம் தான் ஒருத்தன் ஆக்டிவாகவே இருப்பான். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, இவர் ஃபஸ்ட்டு டெப்த்து, செகண்ட் டெப்த்து, தேர்ட் டெப்த்து, ஃபோர்த் டெப்த்து, ஃபிஃப்த் டெப்த்து, சிக்ஸ்த் டெப்த்து. 0 இருக்காது, 50 100 200 ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். அதாவது வால்யூம் ரொம்ப கம்மியாக வரும். சக்க போர்டு போடுறவன் யார் வருவான்னா இங்கே 6வது டெப்த்தில் தான் ஒருத்தன் வருவான். ஸோ அப்போ இவன்ட்ட போய் வேலை செஞ்சால் தான் நம்ம வியாபாரம் நல்லா பெருகும். அப்போ நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 4 3 2 1ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்குது, கமிஷன் கம்மியாகிடுது. அடுத்தது இந்த 5வது லெவல்காரர், இவர் கொஞ்சம் ஒரு நார்மலாக தான் பண்ணுறாரு, ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல. அவருக்கு இந்த 5வது லெவல்காரருக்கு இந்த 6வது லெவல்காரர் வந்து ஃபஸ்ட்டு டெப்த். அப்போது அவருடைய கமிஷன் அங்கே ஜாஸ்தி. மோர். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்களா பாருங்கள்.
புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு யூனி லெவல் பிளானில் இருக்குது. இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் பிரேக்அவே ஸ்டார் ஸ்டெப் பிளான். இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருடங்கள் 80 வருடங்களாக ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா எந்தெந்த நிறுவனம் இருக்குன்னு போய் பாருங்கள். அது மாதிரி ஒரு 100 நிறுவனங்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா அடித்து சொல்கிறேன் நான், ஒரு 85% 90% நிறுவனங்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா இது ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய பிளான். அதாவது காலத்தின் பால் பரிசோதிக்கப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண பிளான். பேப்பரில் சில விஷயங்கள் போட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது நிறைய சிக்கல்கள் வரும். ஸோ இப்போ 60 80 90 வருடங்களாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பிளான். கரெக்டுங்களா? நம்மளும் இந்த பிரேக்அவே ஸ்டார் ஸ்டெப் பிளான்குள்ளே தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் இப்படி பரிணாமம் வந்த வளர்ச்சி வந்தது. 2004 நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த தொடர்ச்சியாக வந்த பிளானை ஒரு சின்ன மாற்றம் பண்ணாங்க, ஒரு எவல்யூஷன். ஏன்னா தலைவர்களுக்கு மரபங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டீம் தான் நல்லா போகும். அப்போ ஒரு டீம் நல்லா போகும்போது வருமானம் கொஞ்சம் கொடுக்க முடியாது. இங்கேயும் ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை காமிக்கிறேன். ஸோ அதை கலைஞ்சு எடுத்து பண்ண விஷயம் 2004 நம்ம டீம் நம்ம நிறுவனம் பண்ணிச்சு. 2004 பண்ணி 17 வருடங்களாக இந்த பிளான் ஓடி இருக்கு. இந்த பிளான் மூலியமாக என்ன இருக்குது, இந்த நிறுவனம் இந்திய நாட்டினுடைய நம்பர் 1 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனமாக மாறி இருக்கு. உலகத்தினுடைய டாப் 30 போய் இடம் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 70-75% வியாபாரம் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. எங்கேயும் நடக்காத விஷயம். அப்போது இந்த பிளான் ஒரு நிரூபிக்கப்பட்ட பிளான். புரிஞ்சிருச்சுங்களா? இந்த நிரூபிக்கப்பட்ட பிளானில் போன வருடம் பண்ண ஒரு சின்ன பரிணாம வளர்ச்சி இருக்குது. இந்த வருஷம் இன்னும் அதிகமாக இன்னொரு பரிணாம வளர்ச்சி. புரியுங்களா? இப்போ அதுக்குள்ளே போவோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கோம், பிரேக்அவேல இருக்கோம். எங்கே அந்த மாற்றம் பண்ணுறாங்கங்கிறது மாற்றம் வர இடத்துல சொல்கிறேன். ஸோ இந்த பிரேக்அவே பிளானில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விட்த்லேயும் லிமிட் கிடையாது, டெப்த்லேயும் லிமிட் கிடையாது. இதுதான் ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் மாத்திரம் இல்லை, ரியல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள். மற்றதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள். ரியல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது இதுதான். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா பைனரியை கூட அவன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவான், எதை எடுத்தாலும் மல்டி லெவல் சொல்லுவான். அதாவது பல லெவல்லேருந்து எந்த இதுவும் இல்லாமல் உனக்கு வரக்கூடிய ஒரு இது வருதா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். புரியுதுங்களா? ஆல் அதர்ஸ் ஆர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பாருங்கள். இவ்வளோ விட்டு தான் போகணும், ஏதாவது லிமிட் இருக்கா? இல்லை. இவ்வளோ டெப்த்தில் இருந்தால் அவங்களுடைய பிவி குமுலேட் ஆகும், எதாவது இருக்கா? இல்லை. ஸோ கரெக்டாக நம்ம அதில் வரோமா? அப்போ பரிணாம வளர்ச்சி தெரியுதா? முதல்ல 2 இருந்தது, அப்புறம் மேட்ரிக்ஸ் ஆச்சு 2 3 4. அப்புறம் என்ன பண்ணாங்க, யூனிலெவல் வித்தில் லிமிட் எடுத்து தள்ளிட்டாங்க, டெப்த்தில் லிமிட் வச்சாங்க. புரியுதுங்களா? அடுத்த பரிணாம வளர்ச்சி விட்த்லேயும் லிமிட் இல்லை, டெப்த்லேயும் லிமிட் இல்லை. அதுதான் பிரேக்அவே ஸ்டார் ஸ்டெப் பிளான். கரெக்டாக புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, நம்மளும் இதில் தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி பணம் வரும்? நம்ம வேலை செஞ்சால் தான் பணம் வரும். கரெக்டு தானா? ஸோ அந்த முறைப்படி இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம். நம்மளுடைய இதுக்குள்ளே போவோம். ஒருத்தர் கீழே ஒருத்தர் வந்தால் நடக்குது என்ன, அதே ட்ரித்தில் போட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலிமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஏங்கிறதா நீன்னு வச்சுக்கோங்க. இந்த பிங்கிறத நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஏ பி சி டி இ எல்லாமே நீங்கள் தான், உங்களுக்கு தெரிந்தவர் தான். பட் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் கீழே ஒருத்தராக ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஏக்கு நீங்கள், உங்களுக்கு கீழே பி, பிக்கு கீழே சி, சி கீழே டி, டி கீழே இ. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 150 பிவிக்கு அவங்க வீட்டுக்கு பர்சனலாக வாங்கிக்கிறாங்க. அப்போ இ அவர் வீட்டுக்கு 150 பிவி வாங்கியிருப்பார். இன்னும் இக்கு கீழே யாரும் ஸ்பான்சர் பண்ணலை. அப்போ அவருடைய குரூப் பிவியும் 150 தான். அவர் வீட்டுக்கு வாங்கின 150, அவர் கீழே யாரும் இல்லாதனால 150 அவருடைய குரூப் பிவியும் 2 ஒன்று தான். அதே டி அவர் வீட்டுக்கு 150 வாங்கியிருக்காரு,
கீழே அவர் கீழே தான் இ இருக்குது, அவர் 150 பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய குரூப் பிவி 300. அதே மாதிரி சி அவர் வீட்டுக்கு 150 வாங்கியிருக்காரு. டியோட குரூப் பிவி 300, அதையும் சேர்த்தோம்னா 450. பி அவர் 150க்கு பர்சனல் பிவி பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வீட்டுக்கு வாங்குறதுனால அவர் கீழே இருக்கக்கூடிய சியோடைய குரூப் பிவி 450, இவருடைய 150 சேரும்போது 600 பிவி அவருடைய குரூப் பிவி. நீங்கள் பர்சனல் பிவியாக 150 பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கீழே பி அவருடைய குரூப் பிவி 600 ப்ளஸ் 150 உங்கள் குரூப் பிவி 750. நம்ம பர்ஃபார்மன்ஸ் போனஸ் என்ன? 1 to 599 5%, 600லேருந்து 2399 8%, 2400லேருந்து 5499 வரைக்கும் 10%, 5500லேருந்து தாண்டோம்னா 11%. இப்போது நம்ம பாருங்கள் 599 தாண்டிட்டோம், we are 750. அப்போ நம்ம we are in 8%. கேட்டால் அப்போ 8%க்கு போட்டோம் அப்படின்னா 8 × 750 60 பாயிண்ட். இதை வருமானமாக மாத்திரமே என்ன பண்ணணும்? இன்ட்டு 18. ஏன்னா பிவி ரேஷியோ 1:18. புரியுதுங்களா? ஓகே. இந்த பணம் அப்படி நமக்கா? ஏன்னா இந்த 750 நம்ம பண்ணல, நம்மளே 750 பண்ணியிருக்கோம்னா 600 அந்த 60 பாயிண்ட்டும் நமக்கு தான். ஆனால் இந்த 750 யார் பண்ணது? எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 60 பாயிண்ட்டும் எல்லோருடைய வருமானம். அப்போ அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ அதை கொடுத்தது. புரியுதுங்களா? இங்கிருந்தே ஆரம்பிக்குது சைடு வால்யூம். புரிஞ்சுதான்? ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, என்னுடைய நோட்டுக்கு போய்க்கிறேன், நோட்டை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏ 600 பே பண்ணியிருக்காரு. இப்போ இவருடைய வருமானத்துலேருந்து எனக்கு வரணும் அப்படின்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி, இது சி, இது டி. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டோட்டலாக இவங்களும் ஒரு 600, இவங்க ஒரு 1000, இவர் ஒரு 500 வச்சுப்போம். இப்போ போட்டு பாருங்கள், 1200, 2200, 2700. இப்போ எவ்வளோக்கு போயிட்டோம்? வி கோ டு 10%. அப்போ இவர் 600 பண்ணியிருக்காருன்னா 8%, இது 8%, இது 8%, இது 5%. இப்போது நமக்கு இது வருமானம் வருது அப்படின்னா நம்ம 10%ல் இருக்கோம். இந்த 10% எப்படி வந்தோம்? இவர்கிட்ட நம்ம இப்போது 600 பண்ணதுக்கு 10 - 8 கிடைக்கும் இல்லைங்களா? புரியுதா? அப்போ எப்படி கிடைக்குது? இந்த ஏக்கு சைடு வால்யூம் யார்? இதெல்லாம் சேர்ந்தது சைடு வால்யூம் ஏக்கு. இவர்கிட்டேருந்து வரணும்னா இந்த இதுதான் சைடு வால்யூம். இது ஸ்லாபாக வச்சுருக்காங்க, அதனால் நம்ம சைடு வால்யூமாக பேசலை. புரியுதுங்களா? இங்கேருந்து ஆரம்பம். ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட சைடு வால்யூம் சைடு வால்யூம் சைடு வால்யூம். ஐயா, நீ ஏதாவது ஒன்று பண்ணணும், அதை எப்படி காமிப்ப? அதர் லெக்கில் பண்ணக்கூடிய வால்யூம் வச்சு தானே காமிப்பேன். அதுதான் அங்கே அதுக்கு பைனரியில் என்ன பேர்? பேர் மேட்சிங். கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு பேர் ஸ்லாப், இங்கே ஸ்லாப் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ அது மாதிரி இப்போ வீல் கோ டு தி ப்ரெசன்டேஷன். இப்போ 60 பாயிண்ட்டு. நம்ம இந்த 60 பாயிண்ட் நமக்கு இல்லை, இந்த 60 பாயிண்ட் டோட்டல் டீமோடது. பி எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 600 பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 600 பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சதவீதத்தில் இருக்காங்க? 8% இருக்காங்க. அப்போது பி அண்ட் பியோடைய குழுக்கு போக வேண்டியது 48 பாயிண்ட். அப்போ 60ல் 48 போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 12 பாயிண்ட் தான் நம்மளுடைய வருமானம். அப்போ வருமானமாக கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணணும்? 12 × 18. புரியுதுங்களா? ஒரே நிமிஷம். இங்கே போட்டிருக்க தெரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ என்னோட இது ஷேர் ஆகாமல் இருந்தது. ஸோ 60 அவங்க 48 கழிச்சோம், 12 பாயிண்ட் நம்மளுது. கேட்டால் 12 × 18 போட்டோம்னா நம்ம வருமானம் வந்துடும். இப்போது பிக்கு 48 பாயிண்ட் வருது. அவரை வச்சுக்க முடியுமா? நிச்சயமாக வச்சுக்க முடியாது. அப்போ அவர் சிக்கு கொடுக்கணும். சி எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 450. எவ்வளோ சதவீதத்தில் இருக்காங்க? 5%. அப்போ அவங்களுக்கும் அவங்க குழுக்கும் போக வேண்டியது 22.5. அப்போ அதை கொடுத்தாச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 25.5. அது அவருடைய பியோடைய வருமானம். 25.5 × 18. இப்போது சிக்கு 22.5 வந்துருச்சு. அதை வச்சுக்க முடியுமா?
டிக்கு கொடுக்கணும். டி எவ்வளோ பண்ணியிருக்காங்க 300, 5%, அப்போ 15 பாயிண்ட். அப்போ டோட்டலாக மினிமம் எவ்வளவு, பேலன்ஸ் எவ்வளவு 7. ஸோ 7.5 சியோடைய வருமானம் இன்டூ 18. இப்போ கீழே டிக்கு 15 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அதை வச்சுக்க முடியுமா? இ எவ்வளோ பண்ணியிருக்காரு 150, 5%, அதுக்கு ஒரு 7.5. அப்போ 15 - 7.5 7.5 பாயிண்ட்ஸ் தான் அவர் வச்சுக்கலாம். கீழே 7.5 கொடுக்கணும். இது புரியுதுங்களா? இப்படி தான் வருமானம் ஷேர் ஆகும். இப்போ இதுவே பிசிடிஇயை இப்படி இது 1:18 18ஆல் பெருக்கினோம்னா நம்ம வருமானம் வந்துடும். இப்போ ஏபிசிடியை இதில் போடுறோம்னு வச்சுப்போம், விடத்தில் போடுறோம். அதே 150 தான் பண்ணுறாங்க, அதே 750 தான், அதே 60 பாயிண்ட்டு தான். இப்போ எவ்வளவு 150 பாயிண்ட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க 5%. அதே மாதிரி தான் 4 பேர் இருக்காங்க. ஸோ 150க்கு 5% இன்ட்டு 4, கரெக்டுங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும் இன்ட்டு 4, ஒவ்வொருத்தருக்கும் 7.5 பாயிண்ட்டு இன்ட்டு 4, அப்போ 30 பாயிண்ட்ஸ். வந்தது எவ்வளவு 60. இப்போ வந்தது எவ்வளவு 30. அதே அங்கே பாருங்கள், முந்திரையில் எவ்வளோ வந்தது 12 பாயிண்ட்ஸ். அப்போது விட்த்து, இப்போ வித்தில் தான் போடணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வித்தில் போக போக வருமானம் ஜாஸ்தி இல்லைங்களே, டெப்த்து போக 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 உங்கள் செக்யூரிட்டி ஜாஸ்தி. அதாவது உங்களுடைய நிலைத்தன்மை, உங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், எது ஆனாலும் ஆகாது. அப்போ அதை வச்சு தான் நம்ம பெரிய லெவலில் கட்டடம் கட்ட முடியும். புரியுதுங்களா? இது ரெண்டும் வேணும் அங்கே. சரி, இப்போது எல்லாரையும் உங்கள் சொந்தக்காரங்களை எல்லாரையும் விடத்தில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, எங்கிட்ட தான் சேரணும்னு போய் சேர ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க விடத்தில் போட்டு விட்டிங்கன்னா நிறுவனத்துக்குள்ளே ஒரே சண்டை நடந்துடும். ஒரு ஃப்ரெண்டு குரூப், ஒரே குரூப்பில் இருக்கீங்க, ஒரே பியர் குரூப், ஒரு ஃப்ரெண்டு குரூப், ஒரே இடத்துல எல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க, 10 பேர் ஒரே குழுவாக இருப்பீங்க. அவங்கள போய் மாற்றி விட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஃப்ரெண்டு குரூப்பே கலைஞ்சி போகும், ஒருத்தருக்கு சண்டை ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு குரூப்புக்கு ஒருத்தர் கீழே ஒருத்தராக போடுங்க. உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு குரூப், இங்கே ஒரு ஃப்ரெண்டு குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சென்னையில் ஒரு ஃப்ரெண்டு குரூப் இருக்குது, அடுத்தது உங்களுடைய காலேஜில் படித்த ஃப்ரெண்டு குரூப் தனியாக இருக்குது, அப்போ காலேஜில் படித்த ஃப்ரெண்ட் குரூப் தனியாக ஒன்றா போடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தையாசாக வேலை செய்வாங்க. அடுத்தது இந்த நெட்வொர்க் எப்படி வளரும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த நெட்வொர்க் இப்படி தான் பாருங்கள். நான் என்னுடைய பாயிண்டர் எடுத்துக்கிறேன். இப்போ பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். இங்கே நம்ம இருக்கோம். we have sponsored 1 2 3 4 5. இதில் பார்த்தீங்கன்னா இவர் யாரையும் ஸ்பான்சர் பண்ண, என்னுடைய லேசர் பாயிண்டரை பார்த்துக்கோங்க, இவர் யாரையும் ஸ்பான்சர் பண்ணலை. கரெக்டுங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 3 பேரை ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ணல. இவர் ஒருத்தர் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணார். ஆனால் இந்த 2 பேர் இந்த ஒருத்தர் ஒன்றும் பண்ணல. இந்த ஒருத்தரை போட்டார். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு 4 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டார். இப்போ அதே மாதிரி இந்த லைனை பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கார். இவர் என்ன பண்ணார், 1 2 3 4 5 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேர் யாரையும் ஸ்பான்சர் பண்ணலை. அதாவது எதுக்கு இதை காமிக்கிறேன்னா, நெட்வொர்க் எப்படி வேணும்னா வளரலாம், இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணுங்கிற ஆன் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையவே கிடையாது. எப்படி வேணால் வளரலாம். அப்போ யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம ஆப்பில் போனோம்னா நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி இருக்குது. நம்ம எல்லோரும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி சொல்லி தான் பொருள் வாங்க முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி இல்லாமல் பொருள் வாங்க முடியாது. அப்போ முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வருவதனால முதல் வரக்கூடிய அதிகாரம் பொருள் வாங்குவதற்கு ஒரு அதிகாரம் வருது. யார் வேணால் ரோட்டில் போகிறவன் நம்ம வெஸ்டேஜ் ஆஃபீஸ்க்குள்ளேயோ டிஎல்சிபிக்குள்ளேயோ போய் எனக்கு இந்த பொருள் கொடுன்னு சொல்ல முடியாது. நம்பர் இருக்கா, ஐடி நம்பர் கொடுங்கன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? சரி, எனக்கு ஐடி இல்லை, ஐடி போட்டிருப்பான் அப்படின்னா போட முடியாது. ஏன்? ஏற்கனவே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவர் அவரை ஸ்பான்சர் பண்ணணும். அப்போது ஒரு ஐடி வருவதனால 2 விஷயம் வருது நமக்கு, 2 அதிகாரங்கள். ஒரு அதிகாரம் பொருள் வாங்குவதற்கு, இன்னொன்று மற்றவர்களை இந்த நிறுவனத்தில் இணைத்து விடுவதற்கு. ஆனால் இதை போய் கெஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓகே,
ஃபைன். ஸோ உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்துடும். ஸோ நீங்கள் போய் பொருள் வாங்கும்போது உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியில் எவ்வளோ பி வாங்கியிருக்கேன்னு போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணமாக இப்போ நான் காமிக்கிறேன். இப்போது இந்த பர்சன் எடுத்துக்கோங்க, இஎஸ் பாட். அப்போ இவரோட ஐடியில் ஒரு 100 பிவி கணக்காகும். இவர் ஒரு 100 பிவி பண்ணியிருக்காருன்னா இந்த 100 இதோட கணக்காகும். இவர் பண்ணது இதோடு சேர்ந்து இதுக்கு இங்கே கணக்காகும். இங்கே இவரோட கணக்காகும். இதோடு சேர்ந்து இங்கே இவருக்கு சேரும். இவர் பண்ணது பாருங்கள், இவர் பண்ணதுக்கு எங்கெல்லாம் வரும், இவங்க பண்ணது எல்லாத்துலேயும் சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து இங்கே வரும். இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும், இங்கே போய் சேரும். இவர்கிட்டேருந்து என்ன ஆகும், இவருக்கு எங்கேருந்து வரும், இவர்கிட்ட வந்து மாத்திரம் வராது, இவர்கிட்டேருந்து வரும், இவர்கிட்டேருந்து வரும், இவர்கிட்டேருந்து வரும். இவர்களும் பர்சனலாக இதாக வாங்கியிருந்தால் இவர்கிட்டேருந்து வரும். ஸோ இந்த பி இவர் எவ்வளோ டோட்டல் பி பண்ணியிருக்காரோ இந்த டோட்டல் பி என்ன ஆகும், இவருக்கு போய் சேரும். இவருக்கு போய் சேர்ந்தது இவருக்கு எங்கேருந்து வருது, இவர்கிட்ட மாத்திரம் வரல, இவர்கிட்ட வந்துடுது இந்த பாருங்க, இந்த குரூப்லேருந்து வருது, அப்புறம் இவங்க 2 பேர்ட்டு வருது. இது உங்களுக்கும் வந்து சேரும். உங்களுக்கு இவர்கிட்ட மாத்திரம் வராது, இவர்கிட்டேருந்து வரும், இவருடைய டோட்டல் இதுலேருந்து வரும், இந்த டோட்டல் நெட்வொர்க்லேருந்து வரும், இந்த நெட்வொர்க்லேருந்து வரும், இவர்கிட்டேருந்து வரும். இதை உங்கள் ஆப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதா? ஃபைன். இப்போது ஒரு 4 டீம் நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுப்போம். இப்போ இந்த 4 டீம்லேருந்து நமக்கு எப்படி வருமானம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஏபிசிடி ஒவ்வொருத்தர் கீழேயும் குழு எப்படி வேணால் உருவாயிருக்கலாம். ஏக்கு கீழே டோட்டலாக 500 பிவி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பிக்கு கீழே 1000 பிவி நடந்திருக்கு. சிக்கு கீழே 2000 பிவி நடந்திருக்கு. டிக்கு கீழே 3000 பிவி நடந்திருக்கு. ஆக டோட்டலாக நம்மளுடைய பிவி 6500 ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு நம்ம பர்சனலாக வாங்கியிருக்கிறதையும் சேர்த்துக்கணும். இதை நான் சேர்த்தலை, பிகாஸ் அது ரொம்ப கம்மியாக இருக்கும், 100 150 தான் இருக்கும், அதனால் அதை சேர்த்தலை. ஸோ 6500. இப்போ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோம், 11% இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்ட கணக்குப்படி 6500க்கு 11% போட்டோம் அப்படின்னாக்கா 715 பாயிண்ட்ஸ். இது எல்லோருடைய வருமானம், ஏன்னா இது டீம் ஒர்க். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழு என்ன பண்ணியிருக்கோ அதுக்கு உண்டானதை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 500 பாயிண்ட்ஸு 8%, 5%. அப்போ அவங்களுக்கு போக வேண்டியது 25 பாயிண்ட். அதே மாதிரி பி எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 1000 8%, அவங்களுக்கு போக வேண்டியது 80 பாயிண்ட். சி எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 8%, 8% ஃபார் 2000, 160 பாயிண்ட். டி எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 3000 பாயிண்ட், 10%ல் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு போக வேண்டியது 300 பாயிண்ட். ஆக டோட்டலாக எல்லாருக்கும் எவ்வளோ போகுது, 565 பாயிண்ட்ஸ் போயிடும். எவ்வளோ வந்திருக்கு, 715 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மீது 150 பாயிண்ட்ஸ் நம்மளுடைய வருமானம் இன்டூ 18, ஏன்னா பிவிபிவி ரேஷியோ 1:18. இதுதான் கணக்கு. இதையே நான் இன்னொரு விதமாக காமிக்கிறேன், அப்போ தான் அடுத்தடுத்த வருமானத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 500 1000 3000 கேட்டுங்களா? இப்போது அதே தான் சரியா? இப்போ இது எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% இருக்கார். நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் இருக்கீங்க, 11% இருக்குது. அப்படின்னா இந்த கணக்குப்படி என்ன ஆகும், ஏ பண்ண வியாபாரத்திற்கு 5% அவருக்கு போயிடும், அவர் கொடுத்தாகணும். ஏன்னா அவர் 5% இருக்கார், அவரும் அவர் டீமுக்கு கொடுத்தாகணும். கரெக்டாக? நம்ம எவ்வளோ பர்சன்ட் இருக்கோம், 11 இருக்கோம். அப்போது ஏ பண்ண வியாபாரம் 500ல் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 11 minus 5 is equal to 6% அவர்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே பி எடுத்துட்டிங்கன்னா 8% இருக்கார், நம்ம 11% இருக்கோம். ஸோ 11 minus 8 அது 3%. அதே மாதிரி இவங்க 11ல் 8ல் இருக்காங்க, நம்ம 11ல் இருக்கோம். ஸோ 11 minus 8, ஸோ இங்கேயும் 3% கிடைக்கும். இவங்க 10%ல் இருக்காங்க, நம்ம எவ்வளோவில் இருக்கோம், 11ல் இருக்கோம். அப்போ 11 minus 10, ஸோ இவங்ககிட்டேருந்து நமக்கு 1% கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதே கணக்கில் நம்ம இப்போ கணக்கு போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏகிட்டேருந்து 11 minus 5 6%னா 30 பாயிண்ட், அதே வருதா பாருங்கள். அது மாதிரி பிலேருந்து 11 minus 8 3 30 பாயிண்ட்டு, 11 minus 8 3 2000க்கு 60 பாயிண்ட்டு, 11 minus 10 1
300க்கு 30 பாயிண்ட்டு, டோட்டலாக 150 பாயிண்ட். அதுதான் அதுவும் அதே 2700 ரூபா. இப்போ எதுக்கு இதை போட்டு காமிச்சேன் அப்படின்னாக்கா, கொஞ்ச நாளில் டி என்பவர் நம்மளை மாதிரியே 5500 6500 பண்ணலாம். அப்போ அவங்களும் அந்த 11% வந்துடுவாங்க. அப்போது 11 மைனஸ் 11 எவ்வளவு? 0. அப்போ வருமானம் போச்சே. கரெக்ட், வருமானம் போகுது. ஏன் போகுது? நம்ம வருமானம் போவதை பற்றி கூட நாம் கவலைப்படாமல் நமக்கு கீழே ஒருவரை வளர்த்து விடுறோம். ஸோ இதற்கு கொடுக்கக்கூடியது தான் தலைமுறையாக வரக்கூடிய ராயல்ட்டி வருமானங்கள், லீடர்ஷிப் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் நமக்கும் அந்த பிரேக்அவே பிளானுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் தான், நம்மளது குமுலேட் ஆகும், மற்ற பிரேக்அவேல குமுலேட் ஆகாது. மாதம் என்ன பண்ணுறோமோ கமிஷன் வந்ததுக்கப்புறம் 0க்கு போயிடும். ஒவ்வொரு மாதமும் 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். நமக்கு என்ன ஆகும்? குமுலேட் பண்ணிட்டே வரும். அப்போது ஒரு பரிணாம வளர்ச்சி பாருங்கள். அந்த சீக்கிரம் அந்த 11 அதிகபட்ச லெவலில் ஒருவர் சாதாரண மனிதன், ஒரு ஆவரேஜ் பர்சன் டக்குன்னு அடைஞ்சிருவார். வேறு சாதாரண நெட்வொர்க்கில் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதை அடைய முடியும். ஃபஸ்ட்டு பரிணாம வளர்ச்சி 2004. அடுத்த பரிணாம வளர்ச்சி இப்போ இதில் 11% வந்துட்டார். அப்போது 11 மைனஸ் 11 0. அப்போ 11 மைனஸ் 11 0னா அப்போ அவற்றுக்கு நமக்கு வருமானம் வரணுமே. அப்போ என்ன பண்ணுவோம்? அதுதான் சொன்ன லீடர்ஷிப் போனஸ் ராயல்ட்டின்னு சொல்கிறேன். அப்போ அங்கே எப்படி கொடுத்தாங்க? அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நம்ம இதில் பண்ணாங்க. அங்கே ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது. ஸோ இப்போ நான் பேச போகிறது நம்மளுடைய பிளான் இல்லை, ஒரு பிரேக்அவே பிளானில் என்னவா இருந்தது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ அதிர்ச்சி ஆகிடாதீங்க, ஆங்ஸைட்டி ஆகிடாதீங்க. இது வரைக்கும் நம்மளது தான் கரெக்டு. இப்போ நான் சொல்ல போகிறது ஏற்கனவே இருக்கிற இதில், அதுலேருந்து அப்புறம் நம்ம எப்படி மாறணும்னு இப்போ புரியும். மாறினதுக்கப்புறம் இப்போ என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஃபைன். இப்போ நம்மளுடைய நோட்டுக்கு போயிடலாம். நோட்டு வந்துருச்சு. ஓகே, ஓகே. அதாவது நமக்கு கீழே ஒருவர் அதிகபட்ச அந்த 11% வந்தாக்கா 11 மைனஸ் 11 0. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு வரக்கூடிய வருமானம் தான் என்ன சொன்னேன்? லீடர்ஷிப் போனஸ்ன்னு சொன்னேன். புரியுதுங்களா? ஸோ அந்த அதாவது இது நம்மளது இல்லை, மற்ற நிறுவனங்கள். இந்த இடத்துல என்ன வரும்னாக்கா ஒரு 5% கொடுப்பாங்க. சில நிறுவனங்கள் 4%, நிறைய நிறுவனங்கள் 4% தான் கொடுப்பாங்க. 5% சில நிறுவனங்கள் கொடுப்பாங்க. 5னே வச்சுப்போம், நம்மளுடைய கால்குலேஷனுக்காக 5னே வச்சுப்போம். கரெக்டுங்களா? இப்போ இதை நான் அழிச்சிக்கிறேன். இப்போது நம்மளுடைய ஈஸி கணக்குக்காக அந்த ஹையஸ்ட் லெவல் 11%ஓ 20%ஓ கூட இருக்கலாம். அது ஹையஸ்ட் லெவல் என்னவோ அதை வந்து 10,000 பாயிண்ட்டாக வச்சுப்போம். ஹையஸ்ட் லெவலில் 10,000 பாயிண்ட்டாக வச்சுப்போம். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம கீழே ஒருத்தர் வராரு, அவர் 10,000 பாயிண்ட் பண்ணுறாரு. அப்போது அவர் ஹையஸ்ட் லெவலான 11%ஓ அது 20%ஓ ஏதோ ஒன்று வந்துருச்சு. அப்போ நம்மளும் அதே 20% வந்துடுவோம். இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அப்போ 20 மைனஸ் 20 0. கரெக்டு தானே? அப்போது நமக்கு இதுலேருந்து வருமானம் வரணும். கரெக்டுங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி வந்தாக்கா 5% கமிஷன் தராங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 10,000க்கு 5% அப்படிங்கும்போது 500 பாயிண்ட். நம்ம எதுவுமே இப்போ இவரை தவிர நம்ம எதுவுமே பண்ணல, 0. அப்போது நமக்கு அதில் தர முடியுமா? தர முடியாது. ஏன் தர முடியாது? ஏன்னா நமக்கு மேலே நம்மளுடைய அப்ளைண்ட் இருப்பார், அவருக்கு மேலே அவரோட அப்ளைண்ட் இருப்பார். அது மாதிரி கம்பெனி வரைக்கும் எவ்வளோ இருக்கலாம்? 10 இருக்கலாம், 100 இருக்கலாம். அத்தனை பேருக்கு தர முடியுமா? 100% முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போது நம்ம இவர்கிட்டேருந்து இந்த வருமானம் வாங்கணும்னா நம்ம இவர் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். கரெக்டா? ஃபைன். இப்போது இங்கே புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. எல்லாத்துலேயும் இருக்காது. பைனரியில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பேர் மேட்சிங்.
ஒரு லெக்கில் 1,00,000 போகுது பிவி, நீ 10,000 தான் பண்ணுற அப்படின்னா உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீ பண்ண 10,000க்கு தான் வருமானம் கிடைக்கும், மீதி 90,000 கிடைக்காது. அது கேரி ஃபார்வர்ட் ஆகும்பா. அது கேரி ஃபார்வர்ட் ஆகாத நீ பண்ணுறதுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அடுத்த மாதமும் அது வளரப்போகுது. ஏன்னா அது ஒரு பவர் லெக்கு. அது கேரி ஃபார்வர்ட் ஆனாலும் ஒன்று தான், கேரி ஃபார்வர்ட் ஆனாலும் ஒன்று தான். இப்போ அதில் வேற ஃப்ளஷ் அவுட் பண்ணுறான், அதை கூட பார்க்க மாட்டேங்கிறோம். ரைட், ஃபைன். இங்கே பேர் மேட்சிங். நீ எவ்வளோ பண்ணுறியோ, நீ எவ்வளவு வரும் வியாபாரம் பண்ணுறியோ அந்த வியாபாரத்துக்கு தான் உனக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதுவே நம்மளுடைய பிரேக்அவே பிளானுக்கு வருவோம். இப்போ இந்த டீம் 10,000 பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ எனக்கு எதாவது வரணும், நான் எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ டீம் போட்டுக்கலாம்? நிறைய டீம் போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ நிறைய டீம் போட்டிருக்கலாம். நம்ம நிறைய டீம் போட்டிருந்தோம்னா இந்த 10,000 பண்ணும்போது ஒருவர் நம்ம வேலை செஞ்சுருக்கோங்கிறதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன சொல்லலாம் இந்த கம்பெனி? நீ ஒரு டீம் ஏங்கிற டீம் உனக்கு 10,000 பண்ணுறதுனால நீ எவ்வளோ டீம் வச்சுருக்க? இது 1 2 3, இது 1 4 5 6 7 டீம், அவ்வளோ 10 டீம் கூட இருக்கலாம். ஸோ மற்ற டீம் எல்லாம் சேர்ந்து 10,000 பண்ணணும்னு சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ உண்மையாக வேலை செய்கிறேன்னா அப்படி நிரூபிப்பா அப்படின்னு சொல்கிறது தப்பு இருக்கா? தப்பே கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க? 4,000 தான் சொல்லுவாங்க. அதாவது பாதிக்கும் கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மதர் லெக்கு 60% 70% பிவி தரும். அப்போ அது மேட்ச் பண்ணுவோம். அப்போ யாருக்கும் வருமானம் வராது. அப்போ யாருக்கு வருமானம் வராட்டி அப்படின்னாக்கா யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. வேற பைனரியில் நீ என்ன பண்ணுறியோ அதுதான் கிடைக்கும். இங்கே நீ 40% பண்ணால் போகிறேன்னு சொல்லுவான். 4,000. புரியுதுங்களா? இப்போ 4,000 பண்ணுறது. இப்போ இங்கே இதை நல்லா ஊர்ந்து கவனிங்க. இப்போ எப்படி வரும்னு காண்போம். இப்போ ஒரு 10,000 பண்ணுறாரு, நான் 4,000 பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? இப்போ நான் 4,000 பண்ணுவதனால எனக்கு இதுலேருந்து உண்டு 500 ரூபா, 500 பாயிண்ட் கமிஷன் உண்டு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இவர் ஏ, பி என்பவர் 10,000 பண்ணலாம். அப்போ ஏ 4,000 பண்ணலாம். அப்போ ஏ 4,000 பண்ணும்போது இவருக்கு உண்டான 500 பாயிண்ட் போக போகுது. இப்போ 4,000 பாயிண்ட் இவருக்கு போகுது அப்படின்னா நம்மளும் 4,000 பண்ணியிருப்போம். அப்போ நமக்கும் ஒரு 500 வரணும். ஏற்கனவே இந்த 10,000 என்ன பண்ணிட்டாங்க? அந்த 5% எடுத்தாச்சு. 10,000 5% எடுத்தால் இங்கே கொடுத்தாச்சு. திருப்பி அந்த 10,000 உங்களுக்கு எடுத்து தர முடியுமா? முடியாது. எங்கேருந்து எடுக்கலாம்? இங்கேருந்து எடுக்கலாம். இங்கேருந்து எடுத்தால் 5%க்கு எவ்வளோ வரும்? 200 தான் வரும். போன வருஷம் உங்களுக்கு இவர்கிட்ட 10,000க்கு 5 வந்தது. இப்போ இவ்வளோ தான் வரும்னா இவரை நீங்கள் வளர்த்து விடுவீங்களா? அப்போ என்ன சொல்லணும் நிறுவனம்? ஐயா, இவன் எவ்வளோ வேணால் பண்ணட்டும், உனக்கு இப்போ இந்த இடத்துல 9,999 பண்ணால் 5% கிடைக்குமா? கிடைக்காது. 10,000 பண்ணால் தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? 10,000 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 500. அதே ஒரு 10,000 தான் பண்ணுமா? இவர் 15,000 பண்ணலாம். 15,000 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 750 கிடைக்கும். அதே 20,000 கூட பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம். அப்போ 1000 கிடைக்கும். அப்போது பட் மினிமம் எவ்வளவு? 500 கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 9,999 பண்ணால் கிடையாது. அப்போ 10,000. அப்போ மினிமம் இது. அப்போது நீ எப்போ வேலை செய்வ? அந்த மினிமமாவது எனக்கு கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் மினிமம் கேரண்டின்னு வச்சாங்க. அப்போ எனக்கு இவர்கிட்ட இவர் இந்த 4,000 தான் தராரு. அப்போ 200 தான் எனக்கு தராரு. பட் அவர் எனக்கு எவ்வளோ தரணும்? 500 தரணும். அப்போ இவருக்கு ஒரு உதாரணத்திற்கு இது 10,000 அல்ல, இவர் 15,000 பண்ணியிருக்கிறதா வச்சுப்போம். கரெக்டுங்களா? நல்லா கவனிங்க. இப்போ 15,000 பண்ணியிருக்காரு. அப்போ 15,000 பண்ணியிருப்பதனால அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? ஏக்கு 750 பாயிண்ட் கிடச்சிருக்கும். எவ்வளோ கொடுக்குறாரு? நமக்கு 200 தான் கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்கணும்? 500 கொடுக்கணும். அப்போது 500ல் எவ்வளோ கொடுக்கல? 300 கொடுக்கல. அப்போது 750ல் 300 கழிச்சாங்கன்னா
So he can have 450 points by just having 4,000. அப்போ பைனரி விடுவது என்னது, நீ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 4000 மாத்திரம் வந்தாலே போகிறோம், உன்னுடைய முழுசு இப்போ 20,000 பண்ணியிருக்காரு, 1000 வரும். எவ்வளோ கொடுக்குறாரு, 200 கொடுக்குறாரு, 1000ல் 300 போச்சு, அப்போ மீதி 700 அவருக்கு இருக்கு. ஃபைன். இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரேக்அவே பிளானுடைய பிளான். இப்போ பாருங்க, இப்போ ஏ பி சொன்னேன், கொஞ்ச நாள் கழிச்சு சி டி இவங்கெல்லாம் 10,000 பண்ணலாமா? இப்படி எல்லாம் 10,000 பண்ணும்போது இவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 4% இவருக்கு கிடைக்கும். ஆனால் ஃபார் யூ இவர் யார், ஒரு லைன் தான். இது பாருங்க, வால்யூம் ஏறிடுச்சு. இது வரைக்கும் 10,000க்கு உங்களுக்கு 500 பாயிண்ட் கிடச்சிட்டு இருந்தது. வால்யூம் ஏறிடுச்சு, 10,000க்கு மேலே என்ன ஆயிடுச்சு, 30,000 ஆயிடுச்சு. ஆனால் உங்கள் இந்த மினிமம் கேரண்டிக்கு மேலே தர முடியுமா? இவர் தர மாட்டேயாது. அவர் எவ்வளோ சைடு வேலை வச்சுருப்பாரு, 10,000 வச்சிருக்கு, 10,000 15,000லாம் வச்சுருக்க மாட்டார், 5,000 1000 வச்சுருப்பா. அப்போ மினிமம் கேரண்டி தான் உங்களுக்கு தர முடியும். அப்போது இங்கே எவ்வளவு தான் ஜாஸ்தி ஆனாலும் உங்கள் வருமானம் இந்த இடத்துல என்ன ஆகுது, 500ல் வந்து சீலாகுது. பட் பைனரியோட ஜாஸ்தியாக வருது, ஆனால் இங்கே ஒரு சீலிங் இருக்குது. இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரேக்அவே பிளானுடைய ப்ராப்ளம். இப்போது நம்ம இதுக்கு போவோம். நம்ம இதில் எப்போ நமக்கு லீடர்ஷிப் போனஸ் கிடைக்கும், நமக்கு கீழே ஒருவர் 11% வரும்போதா, அல்லது நம்மளே 11% வரும்போதா? நம்மளே 11% வரும்போதே நமக்கு வருமானம் உண்டு. உலகத்திலேயே நமக்கு கீழே ஒருவர் அதிகபட்சம் வந்தால் தான் அந்த லீடர்ஷிப் போனஸே, நமக்கு கீழே ஒருவரை எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த லீடர்ஷிப் போனஸே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீயே வரும்போது உனக்கே தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே ஒரே நிறுவனம் நம்ம வெஸ்டீஜ். சரியான பரிணாம வளர்ச்சியா? அதில் போன வருஷம் என்ன பண்ணாங்க, டோட்டலாக எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு மாத்திரம் 4% எடுத்துக்கொள்ள கொடுத்துட்டாங்க. டோட்டல் கம்பெனி, அதாவது குளோபல் டர்ன் ஓவரில் 4% தனியாக ஒதுக்கி வச்சு அவர்களுக்காக ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ தட் கீழே அதுதான் ஃபவுண்டேஷன், அடித்தளம். அந்த அடித்தளம் ஸ்திரமாக இருந்தால் தான் அதற்கு மேலே பில்டிங் கட்ட முடியும். அவங்க ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ அவங்க வருமானத்தை கொஞ்சம் பெருக்குவதற்காக 4% எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. சூப்பரா இல்லையா? அடுத்தது நமக்கு சில்வர். இப்போ அடுத்ததுக்கு வாங்க. நீங்கள் ஒயிட் போர்டே காமிச்சா போகிறோம், ஏன்னா ப்ரெசன்டேஷனில் கூட ஒயிட் போர்டில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிவிடுவேன் நான். இப்போது நமக்கு ஒருத்தர் கீழே 11% வந்துட்டாருன்னா இவர் எவ்வளோ பண்ணணும், 2001 பிவி பண்ணணும். நம்ம எவ்வளோ பண்ணணும், 1801 பண்ணால் போகிறோம். ரைட்டா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 1801 எங்கேருந்து வரும், இதுக்கு பேர் தான் சைடு வால்யூம். இந்த 1801 எங்கேருந்து வருது, அதை முதல்ல பிடிச்சிக்கோங்க. நான் 11% வருது. அப்போ நான் 11% வரக்கூடிய 1801 அவங்களுக்கு என்ன ஆகும், குமுலேட் ஆகும். அப்போது மாதம் குமுலேட் ஆகிட்டே வந்ததுன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒரு லக்கு இன்னொரு பிரான்ச்சாக மாறுமா? அப்போ நம்ம கோல்டாக மாறுவோமா? அப்போ எவ்வளோ பண்ணணும், 1501. இந்த 1501 நான் 11% வருது. அப்போ அவங்களுக்கு குமுலேட் ஆகுமா? அப்போ கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு லக்கு பிரேக் ஆகுமா? அப்போ நம்ம ஸ்டார் ஆகும். அது அப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா இன்னும் டைமண்ட் ஆகிடுவோம். அப்போது நம்ம இதை பண்ண நம்ம என்ன ஆகிறோம், பிரான்ஸ்லேருந்து சில்வர் ஆகிறோம், சில்வர்லேருந்து கோல்டு ஆகிறோம், கோல்டுலேருந்து ஸ்டார் ஆகிறோம், ஸ்டார்லேருந்து டைமண்ட் ஆகிறோம், க்ரௌன் ஆகிறோம். நம்ம எதுக்காக இந்த வியாபாரத்தில் வரோம், பணம் சம்பாதி நம்ம ஏதோ செய்யணுமா வேண்டாமா? அப்போ நாம் எதோ செய்யணும், இதுதான் நம்ம செய்யணும். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து 1200 ஐயோ சைடு வால்யூம் சொல்கிறானா, என்ன சொல்கிறான், நீ அங்கேயே இருக்கடான்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுவே தப்பு இல்லையா? இது 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 புரிஞ்சுதா? இப்போ அடுத்து இதனால் வரக்கூடிய லாபத்தை பாருங்கள்.
இப்போ ஏற்கனவே இருந்த விஷயம் புரியுதுங்களா? இப்போ முதல்ல என்ன பண்ணாங்க, போன வருஷம் இந்த 11% எப்போ வரும், 10,000 பாயிண்ட் வந்தால் தான் வரும். ஆனால் 20%, அது அதிகபட்சம் 20% வச்சுருந்தாங்க. அது என்ன பண்ணாங்க, 11% மாற்றி 5,500. அப்போ 5,500 10,000னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம். 5,500ங்கிறது ஒரு 1.5 லட்சம் ஆர் 1,60,000 குமுலேட்டிவ். அப்போது ஈஸியாக அந்த லெவலை போய் அடைய முடியுமா முடியாதா? போன வருடம் பண்ண பரிணாம வளர்ச்சி. அடுத்தது இந்த 11 20 என்ன ஆக போகுது, 0 ஆக போகுது, பெரிய முட்டையாக போகுது. அப்போ பெரிய முட்டையாகிறதுக்கு பதிலாக அதை 11 வச்சுக்கிட்டு 20 இருந்தது. அப்போ மீதி இருக்கிற 9% நிலையாக இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு எப்படி கொடுத்தாங்க, பிரான்ஸ்க்கு 4%, ட்ராவல் ஃபண்டில் 3% இருந்ததை 5% பண்ணாங்க. அதுக்கப்புறம் லீடர்ஷிப் எல்ஓபி 15% இருந்ததை 16% பண்ணாங்க. அப்புறம் டிசிடி 2% எலெக்டம். இப்படி 11%. அதாவது லீடராக ஆகும்போது, ஏன்னா அதுதானே முக்கியம். நம்ம எல்லோருமே 11%க்குள்ளேயே இருப்போம், போயிடுவோம்ல மேலே. அப்போ நிரந்தரமாக எது வரப்போகுது, அங்கே ஜாஸ்தி கொடுத்தாங்க, ஒரு பரிணாம வளர்ச்சி பண்ணாங்க. இப்போ அடுத்த பரிணாம வளர்ச்சி நான் சொன்ன மாதிரி ஒரு டீம் பெரிய லெவலில் போகும் இல்லையா? அப்போது நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வருமானம் தான் போகும். அதுக்கு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக எல்ஓபி எப்போ வரும், இப்போ பாருங்கள் எல்ஓபியில் என்ன பண்ணாங்க, இப்போ சில்வர் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம். இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க, ட்ராவல் ஃபண்ட் 5% இருந்ததை 3% பண்ணி சில்வருக்கு பதிலாக கோல்டுலேருந்து வச்சுட்டாங்க. அப்போது அங்கே பாயிண்ட் ஒன்றும் குறையாது. சில்வருக்கு போச்சே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரான்ஸுக்கும் சில்வருக்கும் அந்த 2% எடுத்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பண்ணும், 1,800 பண்ண சில்வர் இப்போ 2,100 பண்ணால் போகிறோம். அதே மாதிரி பிரான்ஸ் 2,000 பண்ணுறவர் 2,600 பண்ணால் உண்டு. இதுக்கு நான் 11% குவாலிஃபிகேஷன் உண்டு. அப்போது இந்த 2% வேறு எக்ஸ்ட்ரா வந்துடுது சில்வருக்கும் பிரான்ஸுக்கும். அடுத்து இப்போ எல்ஓபியில் என்ன பண்ணாங்க பாருங்கள், UAB எல்ஓபி எப்போ வரும், 5625 பண்ணால் வரும், அதுக்கு மேலே. இப்போ இந்த குரூப் 5625ல் கணக்குக்காக போடுறேன், 6,000 PV பண்ணுறதாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6,000 PV பண்ணுறாங்க, இவர் எவ்வளோ பண்ணியிருக்கணும், 1,800, 2,000 வச்சுக்கோங்க. நீங்களும் 2,000 பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு உண்டு. வெறும் 2,000 பண்ணதுக்காக இங்கேருந்து நமக்கு வரும். இது வந்து ஏற்கனவே இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ இந்த 6,000க்கு இவருக்கு எல்ஓபி வரும். இவர் உங்களுக்கு மினிமம் கேரண்டி கொடுப்பாரு. மினிமம் கேரண்டி எவ்வளவு, 5625 கொடுப்பார். அப்போ எவ்வளோ கிடைக்கும், இவருக்கு 5%, கரெக்டுங்களா? $6,000க்கு 5% 300, 200க்கு 5% 100. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் உங்களுக்கு 281 தரணும். இவர் உங்களுக்கு 281 தரணும். இது வேறு இங்கில் போடுறேன். இவர் உங்களுக்கு 281 தரணும், கரெக்டானா? அதான் மினிமம், அதான் கிடைக்கும், ரைட்? அண்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மேலே இருக்கிறவருக்கும்
அந்த 281 தரணும். ஆனால் எவ்வளோ தரீங்க? 100 தான் தரீங்க. அப்போ வந்திருக்கிறது எவ்வளவு? 281. அப்போது கொடுக்க வேண்டியது அப்போ 181 கிடச்சா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? உங்களுடைய பாயிண்ட் 100 பாயிண்ட்ஸ் தான் வரும். இதுதான் நீங்கள் வச்சுக்கக்கூடிய, அதாவது பழைய பிளானில். இப்போ ஆத்ம நிர்பான் பிளான் இதே பிளான் தான், அதே 6000 தான், அதே 2000 தான், அதே 2000 தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அந்த மினிமம் கேரண்டி அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஃபஸ்ட் லெவல் உங்களுடைய சைடு வால்யூம்க்கு 6%, உங்களுடைய ஃபஸ்ட் லெவலுக்கு பாருங்கள், இதுதான் உங்களுடைய சைடு வால்யூம் 2000, உங்கள் சைடு வால்யூமுக்கு 6%, இவருடைய சைடு வால்யூமுக்கு 5%, இவருடைய சைடு வால்யூமுக்கு 4%. அப்போ இப்போ எவ்வளோ வரும்? 6 × 2000 180 பாயிண்ட், சாரி அவன் 120 பாயிண்ட். 5 × 2000 ப்ளஸ் 100, 4% 6000க்கு ப்ளஸ் 240. இப்போ 100 வந்த இடத்துல 420 பாயிண்ட் வரும் ஒரு லெக்கில். இப்போ இதுவே இந்த பிளானில் இப்போ 3 பேர் 6000 கொடுக்கலாமா? இவர் ஸ்டாராக இருக்கலாமா? நீங்கள் சில்வராக இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பழசில் உங்களுக்கு இந்த 180 பாயிண்ட் மாத்திரம் தான் கிடச்சிட்டு இருந்தது, 100 பாயிண்ட் தான் கிடச்சிட்டு இருந்தது. கரெக்டுங்களா? இப்போ இது மாதிரி இது இல்லை. என்ன கிடைக்கும் பாருங்கள், இவர்கிட்ட 6, இவர்கிட்ட 6%, இங்கிருந்து 5%, இவரும் 2000 வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் 6000 பண்ணுறாங்க. 6000 பண்ணலாம், 10000 பண்ணலாம், பட் 6000 வச்சுக்கோங்க. இப்போ என்ன கிடைக்கும்? இங்கிருந்து 4%, இவர்கிட்ட 4%, இவர்கிட்ட 4%. அப்போ என்னாச்சு? இது ஒரு 240 ப்ளஸ் 240 ப்ளஸ் 240 ப்ளஸ் 5% ஆஃப் 2000 100, 6% ஆஃப் 2000 120. நீங்கள் எவ்வளோ சைடு வால்யூம் வச்சுருக்கீங்க? 2000. பட் 2000க்கு எவ்வளோ வருது பாருங்கள். இது வேற எங்கேயா கிடைக்குமா? ஒரு லெக்கு, நான் சொல்லலையா, மதர் லெக்கு 80% போனாலும் வருமானம் வரும். அதனால் போட்டுமா, நல்லா வளரட்டும்பா சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அப்போ அவர் நல்லா வளர்றாருன்னா நீங்களும் வளர்த்துக்கு வாய்ப்பீங்களா மாட்டிங்களா? நாளைக்கு இன்னொரு லெக்கு இதே மாதிரி வளர்த்து விடுவீங்களா மாட்டிங்களா? முதல்ல மேலே இருக்கக்கூடிய வருமானம் கம்மியாகலாம், பட் மேலேனா யார்? டபுள் கிரவுன் டைரக்டர்ஸ், அது மாதிரி யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் கம்மியாகலாம். பட் ஸ்டெபிலிட்டி, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு 2 மாதத்தில் பிஸ்னஸ் எப்படி போகும்னு பாருங்கள். பரிணாம வளர்ச்சி பெற்ற பிளான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஐயோப்போ இதை விட, அதாவது ஒரு நெட்வொர்க், இதுதான் நல்ல கவனிங்க. ஒரு நெட்வொர்க் எப்படி ஆக்சுவலாக எப்படி வளர்கிறது என்பதை புரிஞ்சு, இதில் இப்படி தான் எல்லாருக்கும் இது மாதிரி தான் இருக்கும். அப்போ எல்லாரும் சம்பாதிக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பிளானை இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு நிறுவனம் உலகத்திலேயே நம்ம வெஸ்டீஜ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ எங்கே எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். எப்படி தலைதிரிச்சு ஓடுன்னு பாருங்கள். அப்போ உங்கள் கவனம், உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னு பாருங்கள். ஃபோக்கஸை மாற்றி விட்டுட்டோம்னா, நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு பொன்னான வாசகம், மாணிக்க வாசகர் சொன்னது, அவன் அருளால் அவன் தாழ் படித்து. இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா புத்தி பேதல். ஏன்னா கோயிலுக்கு போய் நம்ம இங்கேருந்து திருப்பதிக்கு போகலாம், திருப்பதி கோயிலுக்குள்ளே போயிடுமா தெரியாது. நம்ம இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு போகலாம், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிடுமா தெரியாது. நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துடுவோம். அங்கே அருள் இருந்தால் தான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். அந்த வணங்கணும்னு ஒரு இது வருதுனாலே அந்த அருள் இருந்தால் தான் வணங்கணும்னு. அதே தான் ஒரு அற்புதமான விஷயம் கையில் இருக்குது. அப்போ அதை நான் எடுத்துக்கணும்னா கடவுளுடைய அருள் இருக்கணும். புத்தி எதாவது பேதளிச்சதுன்னா, ஏன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கம்ப்ளீட் இந்த நேரம், அதுவும் சொன்ன மாதிரி பிட்வீன் 21 to 25 2800 3000 கோடியாக இருக்கிறது 15லேருந்து 20,000 கோடிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சம்வேர் பிட்வீன் 15, நிச்சயம் 15. அப்போ 2800 3000 கோடி எங்க, 15000 கோடி எங்க, அதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் அது ப்ளஸ் இல்லைங்களா? எவ்வளோ வளரக்கூடிய, வெறும் 5 வருஷத்தில் இப்படி வளரக்கூடிய நேரம் இந்த மாதிரி வேறு இருக்குது. எல்லோரும் போட்டு தாக்குவாங்க. அப்போ இன்னும் வளர்ச்சி ஜாஸ்தியாகும். ஒரு விஷியஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும், பாசிட்டிவ் விஷியஸ் சர்க்கிள். அப்போ நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதைத்தான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் ஐ ஹவ் மேட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு சந்திக்கலாம். அண்டில் தென் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல்த். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.